أرأيت الذي يكذب بالدين فذلك الذي يدع اليتيم ولا يحض على طعام المسكين فويل للمصلين الذين هم عن صلاتهم ساهون الذين هم يراءون ويمنعون الماعون. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على نبينا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين وبعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أرأيت الذي يكذب بالدين فذلك الذي يدع اليتيم ولا يحض على طعام المسكين فويل للمصلين الذين هم عن صلاتهم ساهون الذين هم يراءون ويمنعون الماعون. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல் குர்ஆனுடைய ஜுஸு அம்ம 30வது அத்தியாயத்தை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இந்த அத்தியாயம் அல் குர்ஆனிலே 107வது அத்தியாயம் என்பதோடு இவை மக்காவிலே இறங்கியிருக்கிறது என்றும் மதீனாவில் இறங்கியது என்றும் இந்த அத்தியாயம் எங்கு இறங்கியது என்பதிலே பல கருத்து முரண்பாடுகளும் முஃபஸ்ஸிரீன்களுக்கு மத்தியிலே இருக்கிறது. இந்த அத்தியாயத்தை பொறுத்தவரையும் இது பொதுவாக சில மறுமையை மறுத்தவர்களுடைய மோசமான பண்புகளை சொல்லி காட்டுகிறது. அவர்கள் எப்படியான தன்மைகளோடு இருப்பார்கள் என்று சொல்லி காட்டுவதோடு இது போன்ற தன்மைகள் மூமின்களிடம் வந்துவிடக்கூடாது என்பதையும் இந்த வசனங்களின் மூலம் அல்லாஹ் மூமின்களுக்கு எச்சரிக்கை செய்கிறான். மோசமான இது போன்ற குணமுள்ளவர்கள் தங்களை சீர்திருத்திக் கொள்ள வேண்டும் என்பதையும் அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். இந்த அல் மாஊன் என்கிற அத்தியாயம் 7 வசனங்களை கொண்ட ஒரு சிறிய அத்தியாயமாகும். இந்த அத்தியாயத்துக்கு அல் மாஊன் என்பது பெயராகும். சிலர் இதனை சூரத்து தீன் என்றும் சொல்கிறார்கள். இன்னும் சிலர் சூரா அல் யத்தீம் என்றும் சொல்கிறார்கள். இன்னும் சிலர் சூரா அரஐத்த என்றும் சொல்கிறார்கள். இன்னும் சிலர் சூரா அரஐத் அல்லதி என்றும் சொல்கிறார்கள். இன்னும் சிலர் சூரா அத் தக்தீப் என்றும் சொல்கிறார்கள். ஆனால் சூரா அல் மாஊன் என்பதுதான் என்னுடைய பெயராகும். இந்த வசனத்தின் சொற்களை வைத்து தப்சீர்களில் சிலர் இந்த பெயர்களையும் இந்த அத்தியாயத்துக்கான பெயர்களுடைய அந்த பண்புகளிலே இதை சொல்லி காட்டுகிறார்கள். எனவே சூரா அல் மாஊன் என்பது இந்த அத்தியாயத்தினுடைய பெயராகும். அதே போல சிலர் என்ன சொல்கிறார்கள், இது இந்த வசனம் மொத்தம் 7 வசனங்களை கொண்டிருக்கிறது. 3 வசனங்கள் மக்காவில் இறங்கியது, 4 வசனங்கள் மதீனாவைச் சேர்ந்தது என்றும் சொல்கிறார்கள். 3 வசனம் எது? அரஐத்த அல்லதி யுகத்திபு பித்தீன் ஃபதாலிக அல்லதி யதுஉல் யதீம் வலா யஹுத்து அலா தஆமில் மிஸ்கின். இது 3 மக்காவில் இறங்கிச்சது என்றும், ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன் அல்லதீன ஹும் யுராஊன் வயம்னஊனல் மாஊன் என்று வரக்கூடிய 4 வசனம் மதீனாவைச் சேர்ந்தது என்று சில தப்சீர் ஆசிரியர்கள் சொல்கிறார்கள். ஆக நாம் இந்த வசனங்களை நாம் பொதுவாக விளங்கிக் கொள்கிற போது இது மக்காவில் இறங்கினாலும் மதீனாவில் இறங்கினாலும் இந்த வசனங்கள் சொல்கிற செய்திகள் என்ன, இதிலே நாம் பெற வேண்டிய பாடம் என்ன, தவிர்த்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன, செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன என்பதை நாம் பொதுவாக பார்ப்போம். சில போது இந்த வசனங்கள் இறங்கிய அந்த இடம் தெரிவதன் மூலமாக சில பயன்பாடுகள் இருக்கிறது. ஆனால் சில வசனங்களுக்கு அது எங்கு இறங்கியது என்று தெரியவில்லை என்றால் நாம் அதை தேடி கண்டுபிடித்தே ஆக வேண்டும் என்கிற ஒரு நிர்பந்தம் நமக்கு இல்லை. ஆனால் தப்சீருடைய உலமாக்கள் சில காரணங்களை வைத்து இது மக்கா மதீனா என்று அடையாளப்படுத்துகிறார்கள். வல்லாஹு அலம். அதே போல இந்த அத்தியாயம் இப்னு ஜரீர் தபரி ரஹிமஹுல்லா தன்னுடைய தப்சீர் தபரியில் சொல்வது போல இது அபு சுஃபியான் அவர்களுடைய விஷயத்தில் இறங்கினது என்றும் சொல்கிறார்கள். ஏன்னா அவன் அனாதை விஷயத்தில் மோசமாக நடந்து கொள்வதை கண்டித்து இறங்கியதாகவும் சொல்கிறார்கள். அதே போல இந்த அல் ஆசிபின் வாயில் சஹ்மியுடைய விஷயத்தில் இறங்கினதாகவும் சில தப்சீர்களில் சொல்கிறார்கள். இன்னும் சில தப்சீர்களை அல் வலீத் இப்னுல் முகீராவுடைய விஷயத்தில் இறங்கினா சொல்றாங்க. இன்னும் சிலர் அபூஜஹலுடைய விஷயத்தில் இறங்கினதாகவும் சொல்கிறார்கள். ஆனால் இவைகள் எதுக்குமே என்னதில்லை, நேரடியான ஆதாரங்கள் இல்லை என்பதையும் நாம் முதலாவது தெரிந்து கொள்ளும்.
அடுத்த விஷயம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இது சம்பந்தமான மிக விரிவான விளக்கத்தை சூரா அல் ஃபாத்திஹாவினுடைய அந்த ஆரம்ப பகுதிகளில் நான் தெளிவுபடுத்தியிருக்கிறேன். அதாவது விசாலமான இரக்கத்தன்மையும் இரக்கம் காட்டக்கூடியவனுமான, தாராளமாக இரக்கம் காட்டக்கூடிய அல்லது அளவற்ற அருளாளனான அல்லாவின் பெயர் கொண்டு நாம் ஆரம்பிக்கின்றோம். முதலாவது இந்த சூறாவில் நாம் இதனுடைய மொழிபெயர்ப்பு தெரிய முன்னுக்கு சுருக்கமாக இதில் அல்லாஹ் என்ன சொல்றான்னு சொன்னால், கியாம நாளை பொய்ப்பிக்கக்கூடிய, கூலி வழங்குகிற யௌமுல் ஜஸா, மனிதர்கள் உயிர் கொடுத்து எழுப்பப்படுகிற அந்த நாளை பொய்ப்பிப்பவர்களுடைய சில தன்மைகளை, முழுமையாக அல்ல, ஒரு சில தன்மைகளை அல்லாஹு தாலா இங்கே சுட்டி காட்டுகிறார். நயவஞ்சகர்களுடைய குணங்களையும் அல்லாஹு தாலா இங்கே சுட்டி காட்டி, இந்த குணங்களுக்கு மூமின்கள் ஒப்பாகிவிடக் கூடாது என்று அல்லாஹ் இதன் மூலம் எச்சரிக்கை விடுக்கிறான். அது என்ன குணம்? அனாதைகளை விரட்டுவது, ஏழைகளுக்கு உணவு கொடுக்குமாறு பிறரை தூண்டாமல் இருப்பது, தொழுகையிலே மிகவும் பொதுபோக்குத்தனம், தொழுகையினுடைய விஷயங்கள்ல மிகவும் அலட்சியமாக இருப்பது, அதே போல எந்த ஒரு செயலை செய்தாலும் பிறருக்கு காட்டுவதற்காக இஹ்லாஸ் இல்லாமல் செய்வது, அதே போல அற்பமாக அன்றாட நமக்கு தேவையான அற்ப பொருள்களை பிறருக்கு கொடுக்காமல் தடுப்பது. இதெல்லாம் யாருடைய குணம் என்று அல்லாஹு தாலா அடையாளப்படுத்துவது போல, இதை நயவஞ்சகர்களுடைய குணங்கள் என்றும் அல்லாஹு தாலா சொல்வது போல, நல்லவர்கள் இதிலே கவனமாக இருக்கணும்ன்றதுக்காகத்தான் இந்த வசனத்தை அல்லாஹு தாலா சொல்றோம். ஒரு நோக்கம் இருக்கு. ஆகவே இதில் முதலாவது வசனம் என்ன? நாங்கள் முதலாவது வசனத்திலிருந்து ஒவ்வொன்றா படிப்போம். அல்லாஹ் சொல்றான், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அரஐத அல்லதி யுகத்திபு பித்தீன். அரஐத, அதாவது நீங்கள் பார்த்தீர்களா? ரஐத்தன்னா நீங்க பார்த்தீங்கன்னு அர்த்தம். முன்னால் அந்த ஹம்சா, அலிஃபுக்கு மேல ஹம்சா வந்தா அரஐத்த, நீங்கள் பார்த்தீர்களா? அல்லாஹ் நபியை பார்த்து கேட்கிறான். யாரை பார்த்தீர்களா? அல்லதி யுகத்திபு பித்தீன், மறுமை நாள் கூலி கொடுக்க, யௌமுத்தீன் என்று சொல்றது நாம ஏற்கனவே சூரத்துல் ஃபாத்திஹால படிச்சோம், மாலிக் யௌமுத்தீன்ல படிச்சோம். யௌமுத்தீன் என்பது கூலி கொடுக்கும், யௌமுல் ஜஸா, கூலி வழங்கக்கூடிய அந்த அந்த மறுமையினுடைய நாள், மனிதர்கள் எழுப்பப்படுகிற நாளுக்கு தான் யௌமுத்தீன் சொல்றோம். அல்லாஹ் நபியை பார்த்து கேட்கிறான், நபியே நீங்க பார்த்தீங்களா? இந்த கூலி கொடுக்கின்ற யௌமுத்தீனை பொய்ப்பிக்கின்றவர்களை நீங்கள் பார்த்தீர்களா என்று அல்லாஹு தஆலா நபியை பார்த்து சொல்றான். இந்த வசனத்தை விரிவுரை செய்கிற போது தஃப்சீருடைய உலமாக்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், இந்த வசனம் நபியை பார்த்து தான் அல்லாஹு தஆலா கேட்கிறான். ஏன்னா அந்த குர்ஆன் இறங்கினது நபிக்கு தான். ஆனா இந்த வசனம் ஒவ்வொருவரையும் பார்த்து மீளுகிறது. நபியை பார்த்து கேட்டாலும் கூட இன்னைக்கு நாங்க யாரை பார்த்து சொல்லலாம், பாத்தீங்களா மறுமையை பொய்ப்பிக்கிறவன் என்று. இந்த வசனம் பொதுவாக, அதாவது ஆமுன் லிகுல்லி மை யதவஜ்ஜஹு இலைஹில் கிதாப், யாரெல்லாம் இந்த வசனங்களை படிக்கிறாங்களோ அந்த ஒவ்வொருத்தருக்கும் நோக்கி பேசப்பட்டதாக நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அப்படின்னு அர்த்தம் என்ன? நீங்க பார்க்கலையா? நபியை பார்த்தும் அல்லாஹு தஆலா கேட்கிறான். பொதுவா எல்லா மனிதர்களையும் பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், நீங்க கொஞ்சம் பார்க்க வேணாமா? நீங்க பார்த்தீங்களா? இந்த மறுமை நாளை பொய்ப்பிக்கிறவனுடைய விஷயத்தை கொஞ்சம் பார்த்தீங்களா? அவன் என்ன செய்யறான்னு பார்த்தீங்களா என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே சொல்கிறான். இதை நீங்க முதலாவது புரிந்து கொள்ளணும். அப்ப அரஐத அல்லதி யுகத்திபு பித்தீன், அதாவது யௌமுல் ஜஸா, கூலி கொடுக்கக்கூடிய அந்த நாள், மனிதர்கள் எழுப்பப்படக்கூடிய அந்த நாள், மனிதர்கள் தங்களுடைய செயல்களுக்கான விசாரிக்கப்படுகிற அந்த நாள், நல்லதுக்கு நன்மையும் தீயதுக்கு தீமையும் வழங்கப்படுகிற அந்த நாள், அந்த நாளை பொய்ப்பிக்கிறார்களே அவர்களை நீங்கள் பார்க்க வேண்டாமா என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். பொதுவாக காபிர்கள்ல அநேகமானவர்கள் மறுமையை பொய்ப்பிக்கிறார்கள். மறுமையிலே தாம் எழுப்பப்படுவோம் என்பதை அவர்கள் நம்ப மறுக்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சூரா அஸ்-சாஃபாத்தில் இதை சொல்றான். எப்படி சொல்றான்? இதா மித்னா வ குன்னா துராபன் வ இலாமன், நாங்கள் மௌத்தாகி மண்ணோடு மண்ணாகி எலும்புகள் எல்லாம் உக்கி போன பிறகு அஇன்னா லமபூஸூன், நாங்கள் எழுப்பப்படுவோமா? அவ ஆபாஉனல் அவ்வலூன், எங்களுடைய மூதாதையர்களும் எழுப்பப்படுவார்களா என்று அவர்கள் கேட்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான். அதாவது இவங்க நம்ப மறுத்தார்கள் மட்டுமல்ல, மறுமை இருக்கிறது, மனிதர்கள் விசாரிக்கப்படுவார்கள், மனிதர்கள் எழுப்பப்படுவார்கள் என்று சொல்லப்படுற நேரத்தில் அவங்க கேட்கிறாங்க, நாங்க மௌத்தா போய் மண்ணாகவும் எலும்புகளாகவும் நாங்கள் ஆகிய பிறகு, எங்கள் எலும்புகள் எல்லாம் உக்கி போன பிறகு நாங்கள் எழுப்பப்படுவோமா? எங்கள் மூதாதையர்களுமா எழுப்பப்படுவார்கள் என்று ஆச்சரியமாக இவர்கள் கேட்கிறாங்க. அது மாத்திரமல்ல, சூரா யாசீன் அல்லாஹ் சொல்றான், மை யுஹ்யில் இலாம வஹிய ரமீம், உக்கிப்போன எலும்புகள் உக்கி போனதற்கு பிறகு யார் அவைகளுக்கெல்லாம் உயிர் கொடுப்பது என்று அவர்கள் கேட்கிறாங்க. குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், யுஹ்யி அல்லதி அன்ஷஅஹா அவ்வல மர்ரா, இதை ஆரம்பத்தில் யார் படைச்சானோ அவன் தான் உசுறு கொடுக்குறான். அதாவது எலும்பு உக்கி போன எலும்பை இதுக்குமா உசுறு கொடுக்குறாங்கன்னு இப்ப நீங்க ஆச்சரியப்படுறீங்களே, இது இல்ல ஆச்சரியம். இப்பயாவது நீங்க எலும்பை கொண்டு காட்டி கேட்குறீங்க, எலும்பே இல்லை, எதுவுமே இல்லாத போது உங்களை உருவாக்கி உங்களுக்கு உசுறு கொடுத்தானே, அவன் தான் இதுக்கும் உசுறு கொடுக்க போறான். ஆச்சரியம்னு பார்த்தா இதல்ல, நீங்க வாழ்றதுதான் ஆச்சரியம், நீங்க படைக்கப்பட்டதான் ஆச்சரியம். ஒண்ணும் இல்லாம இருந்த எங்களுக்கு எப்படி உயிர் வரும்னா நீங்க கேட்டிக்கணும்.
நீங்க வாழ்ற நீங்க கேட்குறீங்க, மூத்தா போய் எலும்பெல்லாம் மக்கி போன பிறகு அதுக்கு யார் உசுறு கொடுக்குறான்னு கேட்குறீங்களே அப்படின்னு அவர்கள் இந்த மறுமையை மறுத்தார்கள் என்பதை அல்லாஹ் இந்த வசனங்களில் மிக அழகாக சொல்கிறான். அல்லாஹ் என்ன சொல்றான்? வஹுவ பிகுல்லி ஹல்கின் அலீம். அல்லாஹ் எல்லா படைப்புகளையும் அறிந்தவனாக இருக்கிறான். எனவே நீங்க உயிர் கொடுக்கிறது ஆச்சரியம். எலும்பு முக்கி போன பிறகு நீங்க சொல்றீங்களே, அதாவது படைச்ச ஒன்றை திருப்பி படைக்கிறது லேசா இல்ல, அல்லது புதுசா ஒன்றை உருவாக்குறது, ஒன்றுமே இல்லாமல் இருந்த உங்களை உருவாக்கி உங்களுக்கு உயிர் கொடுக்கிறது, இதுல எது சிரமமானது? உங்க பார்வையில் பார்த்தா முதல் உள்ள விஷயத்தை செஞ்சதானே. உங்க பார்வையில் அல்லாஹ் தஆலா சொல்ல, ஒண்ணுமே இல்லாம உயிர் கொடுத்தவன் இருக்கிற எலும்ப உயிர் கொடுத்து எழுப்ப மாட்டானா? அதை மனிதனா உண்டாக்க மாட்டானா என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறான். கண்ணியமான இஸ்லாமிய சொல்ல, இந்த வசனங்கள் எல்லாம் சிந்திப்பதற்குரிய வசனங்களாக இருக்கின்றன. எனவே முதலாவது அல்லாஹ் தஆலா இந்த மறுமையை பொய்ப்பிக்கிற வைக்கிறானே, அவனிடத்தில் நீங்க நிறைய நல்லதை பார்க்கல. எவன் மறுமையை நம்புகிறானோ, அல்லாஹ் கூலி கொடுப்பான் என்பதை நம்புகிறானோ, நமது செயல்கள் அல்லாஹ்விடத்திலே விசாரிக்கப்படும் என்பதை நம்புகிறானோ, மறுமையிலே நமது செயல்களுக்கு கூலி கொடுக்கப்பட்டு அல்லாஹ்விடத்திலே தண்டனையோ அல்லது சொர்க்கமோ இருக்கிறது என்று யார் நம்புகிறானோ, அந்த நம்பிக்கை இருந்தா தான் அவன் செயல்கள் நல்லா இருக்கும். அந்த நம்பிக்கை இல்லாத போது அவனிடம் மோசமான செயல்கள் ஆட்கொள்வதை யாரும் தடுக்க முடியாது. எனவே தான் அல்லாஹ் தஆலா சொல்றான், இந்த மறுமையை பொய்ப்பிக்கிறவனை நீங்க பாத்தீங்களா, அவன் செயலையெல்லாம் பாத்தீங்களான்னு சொல்லி அல்லாஹ் முதலாவது கேள்வி கேட்கிறான். அவன் என்னவெல்லாம் செய்யறான்? ஃபதாலிகல்லதி யதுல் யதீம். அனாதையை விரட்டுறான். அதாவது இந்த இடத்துல மனிதர்களை விரட்டுறான்னு சொல்லிக்கலாம், அல்லது ஏழையை விரட்டுறான்னு சொல்லிக்கலாம், அனாதையை கூட விரட்டுறான். பொதுவாக மனித உள்ளத்துல ஈரமுள்ள எவனும் அது அல்லாஹ் இல்லைன்னு சொல்ற நாசிகம் கூட சில நேரம் என்ன செய்ய மாட்டான். அனாதைகள் ஐத்தாம்கள் சொன்னா இறக்கம் காட்டுவான். பாப்பா இல்லாத புள்ள, பாவம், பராமரிக்க யாரும் இல்லாத புள்ள, கஷ்டமா, இரக்கம் காட்டப்பட வேண்டிய இடத்துல உள்ள புள்ள என்று இரக்கம் காட்டுவான். அல்லாஹ் சொல்லான், அவன் அனாதையை விரட்டான், ஏழையை விரட்டான், மிஸ்கினை விரட்டான்றது அப்பால அனாதையை சொல்றான். ஏன்னா எல்லோரும் பாசம் காட்டுற ஒரு ஜீவன் தான் அனாதைகள். யார் வேண்டாலும் பாப்பா இல்லாத புள்ள, பாவம் என்று இரக்கம் காட்ட வேண்டிய இடத்துல உள்ள அனாதைகளை இவன் விரட்டான். ஏன் விரட்டான்? அவன் தான் அல்லாஹ்வை நம்பலையே, மறுமையினை நம்பலையே, கூலி கொடுக்கப்படுறவன் நம்பலையே. அங்க அல்லாஹ் நம்மளை கண்டிப்பான், நமக்கு நன்மை தருவான், நம்மளை நன்மைகள் நெருக்கப்படும், சொர்க்கம் இருக்குது, நரகம் இருக்குது நம்பினா தானே அவன் அல்லாஹ்வுக்கு பயப்படுவான். அல்லாஹ்வுக்கு பயப்படலையே, அவன் அனாதைகளை கூட விரட்டுகிறான். அது மாத்திரமல்ல, வலா யஹுத்து அலா தஆமில் மிஸ்கீன். மிஸ்கீன்களுக்கு உணவு கொடுக்குமாறு அவன் தூண்டுகிறானும் இல்லை. ரெண்டு விஷயம் அல்லாஹ் தஆலா சொல்றான். முதலாவது விஷயம் என்ன? அதாவது அதமுர் ரஹ்மத் பில் ஐத்தாம். அதாவது ஐத்தாம்கள், அனாதைகளுக்கு இரக்கம் காட்டுறான் இல்லை. அவங்க என்ன செய்யறான்? அவங்க இரக்கம் காட்டப்பட வேண்டிய இடத்தில், அந்த நிலையில் அவர்கள் இருந்தாலும் அவர்களுக்கு இரக்கம் காட்டுறதில்லை. ரெண்டாவது என்ன செய்யறான்? இல்ல, ஏழைகளுக்கு உணவு கொடுக்குமாறு தூண்டுகிறான் இல்லை, மிஸ்கீன்கள். அப்ப இந்த இடத்துல ரெண்டு பண்புகளை அல்லாஹ் தஆலா சொல்றான். அந்த ரெண்டு பண்பு யார்கிட்ட இருக்குதுன்னு சொல்றான்? மறுமையை பொய்ப்பிக்கிறவர்களிடத்திலே இருக்கிறது என்று சொல்றான். சரி, இந்த ரெண்டு பண்பும் தான் அவங்ககிட்ட இருக்குது அப்படின்னா அல்லாஹ் தஆலா உதாரணத்துக்கு தான் அந்த ரெண்டு சொல்றான். அவன்கிட்ட விபச்சாரம் இருக்குது, பாவம் இருக்குது, வட்டி இருக்குது, மோசமான பழக்கங்கள் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனா இந்த ரெண்டை மட்டும் அல்லாஹ் தஆலா ஒரு உதாரணமாக சொல்கிறான் என்பதை நீங்க முதலாவது தெரிந்து கொள்ளணும். இரக்கம் காட்டப்பட வேண்டிய நிலையில் உள்ள அந்த உறவுகள், அந்த அனாதைகளுக்கு அவன் என்ன செய்கிறான்? அவன் விரட்டுறான். அதாவது அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல இந்த யதுல் யதீம், அதாவது இந்த சொல் என்னன்னு கேட்டா தள்ளி விடுறன்னு அர்த்தம். யதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அனாதைகளை தள்ளி விடுறான் அப்படின்னா அவன், அதாவது எப்படி சொல்ற, நம்ம சொல்றது, எங்களை தள்ளி விட்டாங்கப்பா அப்படின்னா எங்களை புறக்கணிக்கிறாங்கன்னு அர்த்தம். நம்ம சொல்லுவோமே, புறக்கணிக்கிறார்கள், அவர்களுக்குரிய ஹக்குகளை அவர்கள் கொடுக்கிறார்கள் இல்லை, அவர்கள் மீது இரக்கம் காட்டுகிறார்கள் இல்லை, அவர்களுக்கு உதவி செய்கிறார்கள் இல்லை, அவர்களுடைய விஷயத்திலே கனிவாக நடக்கிறார்கள் இல்லை என்று அல்லாஹ் இந்த ஐத்தாமுடைய விஷயத்திலே சொல்கிறான். அவர்கள் துரத்துறாங்க, விரட்டுறாங்க, அனாதைகளை கண்காணிக்கிறாங்க இல்லை, கவனிக்கிறாங்க இல்லை, அவர்கள் விஷயத்தில் அவர்கள் எந்த விதமான நல்லதையும் செய்கிறாங்க இல்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப இந்த யதுஊன அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல வேறொருத்தரையும் பயன்படுத்துற நேரத்தில் சொல்றான், யௌம யுதஊன இலா நாரி ஜஹன்னம தஆன்றான். அவர்கள் நரகத்தின்பால் ஒரே தள்ளாக, அதாவது யுதஊன இலா நாரி ஜஹன்னம தஆனா, ஒரேடியாக அவர்கள் தள்ளப்படுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப இதே வாசகத்தை தான் அல்லாஹ் தஆலா யத்தீம்கள், அனாதைகள் விஷயத்துல சொல்றான். இவங்க அனாதைகளை அப்படியே தள்ளி விட்டுறாங்க, இவங்க புறக்கணிச்சிடுறாங்க, அனாதைகள் விஷயத்துல இவங்க என்ன செய்யறாங்க? விரட்டுறாங்க. யாரு? அல்லாஹ்வுடைய அந்த மறுமை நாளை பொய்ப்பிக்கக்கூடியவர்களுடைய தன்மையை அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல சொல்றான். பொதுவாக இந்த அனாதைகள் ஐத்தாம்கள் தான் யாரை சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, லிஅன்னல் ஐத்தாம் ஹுமுல்லதீன மாத்த ஆபாஹும் கப்ல அன் யப்லுகு. அதாவது தந்தைகள் மரணித்தவர்கள், அவர்களை தந்தைகள் தாயல்ல, தந்தை மௌத்தா போன பிள்ளைகள், அவர்களுடைய அந்த பருவ வயதுன்னா என்ன? அதாவது திருமணம் முடிக்கக்கூடிய, தங்களுடைய வாழ்க்கையில நல்லது கெட்டதை சொந்தமாக அவர்கள் செய்யக்கூடிய அந்த நிலைமையை அடையும் வரைக்கும் உள்ளவர்களை அவங்கள அனாதைகள் நம்ம சொல்லுவோம். சின்ன பிள்ளைகள்
ஒரு 18, 19, 20 வயசு வாரத்துக்கு முதல்ல தந்தையை இழந்தவர்களுக்கு தான் ஐத்தாம்னு சொல்றது. தாய் இருப்பாங்க, தந்தை இருக்க மாட்டாங்க. அந்த ஐத்தாம்களுக்கு இதை குர்ஆன் சொன்னால நாங்க பார்த்தா தெரியும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதாவது ஹவாரிஜிகளில் ஒருவருடைய கேள்விக்கு பதில் சொன்ன நேரத்தில் இந்த ஐத்தாம்கள்னா யார் என்பதை சொல்றாங்க. சஹீஹ் முஸ்லிம்ல 3700 இலக்கத்தில் நீங்க பாருங்க. அதாவது நஜ்த் இப்னு ஆமிர் என்பவர், இவங்க இந்த ஹவாரிஜிகள் இஸ்லாமிய சமுதாயத்திலே முதலாவது பிரிவினை ஏற்படுத்திய வழிகட்ட அந்த குழுவினுடைய நஜ்த் இப்னு ஆமிருக்கு சில கேள்விகளை கேட்டு இப்னு அப்பாஸ், ஏன்னா இப்னு அப்பாஸ் அவங்க என்ன செஞ்சாங்க, ஏற்றுக்கொண்டாங்க. இப்னு அப்பாஸ் அவங்களுக்கு சில கேள்விகளை கேட்டு கடிதம் எழுதும் போது இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, எனக்கு எழுத விருப்பம் இல்லை, என்றாலும் மார்க்கத்தை மறைக்க குற்றவாளியாகி விடுவேன் என்பதற்காக எழுதுறதாக சொன்னாங்க. ஹதீஸ் முழுமையா நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அதுல ஒரு கேள்வி என்ன கேட்கிறாங்கன்னு சொன்னா, மத்தா என் கதி யுத்முல் யத்தீம், ஒரு அனாதையினுடைய அந்த அனாதை என்பது எப்போது முடிவு, அனாதை என்ற இடத்துலேருந்து அவர் எப்போ விலகுவார் அப்படின்னு சொன்னா, அவர் எப்போ அனாதை இல்லாமல் போவார், எத்தனை வயசு வரைக்கும் அந்த அனாதைன்னு நம்ம சொல்லுவோம் என்று ஒரு கேள்வி கேட்கிற நேரத்தில் இப்னு அப்பாஸ் தன்னுடைய பதிலிலே சொல்கிறார்கள், ஃபல அம்ரி இன்ன ரஜுல லயன்புத்து லிஹியத்துஹு வ இன்னஹு லதைஃபுல் அக்தி லினஃப்ஸி, இதெல்லாம் தாடியெல்லாம் வளர்ந்திக்கும், ஆனால் அவர் தன்னுடைய விஷயங்களை தேர்வு செய்வதில் பலவீனமான வாய்ப்பார். தன்னுடைய விஷயத்தை அவர் பிரித்து விளங்கி அதை சரியான ஒரு ஆளுமை உள்ளவராக வரமாட்டார். அதாவது தன்னுடைய விவரம் தெரியக்கூடிய அந்த காலம் வரணும். கொடுக்குற விஷயத்தில், எடுக்கிற விஷயத்தில் எதை கொடுக்கணும், எதை எடுக்கணும், அதாவது அந்த பக்குவம் இல்லாத அந்த காலம் இல்லாமல் போகணும். அப்படின்னா சில தாடி வளர்ந்துட்டு, ஆகவே அனாதை இல்லைன்னு சொல்லல, சில தாடியெல்லாம் வளர்ந்திக்கும், ஆனால் இன்னுமே சின்ன பிள்ளை மாதிரி இருப்போம். அவங்களோட பொருளை பராமரிக்க இல்லாமல், அவங்களுக்குரியது எது, யாருக்கு எதை கொடுக்கணும், எடுக்கணும், இந்த விவரம் இல்லாமல் இந்த 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 நிலைமை எப்போ நீங்கிதோ அது வரைக்கும் ஒரு செய்தியை அந்த ஹதீஸில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வரையறுத்து சொல்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். தமிழில் நீங்கள் பார்க்கறதாக இருந்தால், அனாதை என்னும் பெயர் எந்த பருவத்தோடு நிறைவு பெறுகிறது என்று நீங்க கேட்டிருக்கிறீங்க. அதுக்கு சொல்றாங்க, என் ஆயுளின் அதிபதியான அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சிலருக்கு தாடி கூட முளைத்து விடும், ஆனால் தமக்குரிய ஒன்றை பெறுவதிலும் தமக்குரிய ஒன்றை கொடுப்பதிலும் பலவீனத்துடனேயே அவர்கள் காணப்படுவார். அப்போ ஒன்றை பெறும்போது மற்றவர்களைப் போன்று சரியான பொருளை பெறுகின்ற பக்குவத்தை ஒருவன் அடைந்து விட்டால் அவனை விட்டு அனாதை என்ற பெயர் நீங்கி விடுகிறது என்று சொல்றார். அப்ப அனாதை என்பது தன்னுடைய நிலைமையை சரியாக அவர் ரெகக்னைஸ் பண்ணணும், அதாவது பிரிச்சு சரியா விளங்கக்கூடிய ஒரு பக்குவத்தை அடையக்கூடிய அந்த காலம் வந்துட்டா அவர் அனாதை என்ற இடத்து அந்த அந்த பேர்லேருந்து அவர் வெளியே வந்துருவார். எனவே தான் அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான், எப்படி சூரத்து நிசாவில் எடுத்து 4வது வசனத்தை பாருங்க, வபுத்தலுல் யதாமா, நீங்கள் அனாதைகளை நீங்கள் கொஞ்சம் சோதித்து பாருங்கள், ஹத்தா இதா பலகுன் நிக்காஹ, அவர்கள் திருமண வயதை அடைந்து ஃபஇன் ஆனஸ்தும் மின்ஹும் ருஷ்டன், அவர்களை நீங்கள் சோதித்து பாருங்கள், அவர்கள் தங்களுடைய சொத்தை நிர்வகிக்கக்கூடிய அந்த அந்த ஆற்றலை, அந்த வழிமுறைகளை அவர்கள் அடைந்து கொண்டால் ஃபத்ஃபஉ இலைஹிம் அம்வாலஹும், அதுக்கு பிறகுதான் நீங்கள் அவர்களுடைய பொருளாதாரத்தை நீங்கள் அமானிதமாக நீங்கள் அனாதைகளுடைய பொருள்களை நீங்கள் அதை ஆட்சி செய்தால் வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் அவங்ககிட்ட உடனே கொடுத்துடாதீங்க. நம்மளோட பொருள் இல்லை அவங்ககிட்ட தான், சின்ன வயசுல தூக்கி கொடுத்து அவங்க யாருக்கு கொடுக்குறது யார்கிட்ட தெரியாமல் அப்படி எல்லாத்தையும் தூக்கி அவங்க சீரழிச்சிருவாங்க. எனவே அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் அவங்கள கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க, அவங்க திருமண வயதை அடைந்து அவர்களுக்கு அந்த ருஷ்து ரைட் இப்படித்தான் செய்யணுன்ற அந்த சரியான ஒரு ஆளுமை, சரியான ஒரு அந்த அந்த அறிவு அவர்களுக்கு வந்தால் அவங்களோட பொருளை அவங்களோட கையில் கொடுங்க. அது வரைக்கும் நீங்கள் கொடுக்கக்கூடாது. ஒலா தஅகுலு இஸ்ராஃபன் வ பிதாரன் ஐயக்பரு, அவசரப்பட்டு அவங்க பெருசா போனால் அவங்களோட பொருளை நம்மகிட்ட கேட்டுருவாங்கன்றதுக்காக வேண்டி அவசரப்பட்டு நீங்கள் அதை சாப்பிட்டு விடாதீர்கள் என்றும் அல்லாஹு தஆலா சொல்றான். அனாதைகள் விஷயத்தில் இஸ்லாம் மிகவும் கவனம் எடுக்கிறது. இது அனாதைகளை பற்றிய வரையறைகள். அது மாத்திரமல்ல சகோதரர்களே, இந்த அனாதைகள் விஷயத்தில் அல்லாஹு தஆலா நிறையவே நமக்கு சொல்லி காட்டுறான். ஃபஅம்மல் இன்சானு இதா மப்தலாஹு ரப்புஹு, அல்லாஹ் சொல்றான். இந்த அனாதைகள் விஷயத்தை சொல்ற நேரத்தில் அல்லாஹ் சொல்றான், மனிதனை பொறுத்தவரையும் அல்லாஹு தஆலா அந்த மனிதனை சோதிப்பதற்காக அக்ரமஹு வ நஅமஹு, அவனை கண்ணியப்படுத்தி அவனுக்கு நிஅமத்துகளை செய்தால் ஃபயக்கூலு ரப்பி அக்ரமன், அவன் சொல்றான் என்னுடைய ரப்பு என்ன கண்ணியப்படுத்திட்டான், என்ன சங்கைப்படுத்தி விட்டான். வ அம்மா இதா மப்தலாஹு ஃபகதர அலைஹி ரிஸ்கஹு, அவனை சோதிப்பதற்காக அவனுடைய ரிஸ்கை நாம் குறைத்து விட்டால் ஃபயக்கூலு ரப்பி அஹானன், அவன் என்ன அல்லாஹ் என்ன கேவலப்படுத்திட்டான்னு சொல்றான். நல்லது கிடைச்சா என்ன செய்யறான், என்னை நியாமத்து சந்திக்கிறான்னு சொல்லி அல்லாஹ் புகழ்றான், சந்தோஷப்பட்டுக் கொள்றான். அவனுக்கு குறைச்சிட்டா அல்லாஹ் என்ன கேவலப்படுத்திட்டானே என்று அவநம்பிக்கையோடு பேசுகிறான். அல்லாஹ் சொன்னான், கல்லா பல் லா துக்ரிமூனல் யதீம், அப்படி அல்ல, நீங்கள் அனாதைகளை நீங்கள் சங்கைப்படுத்துகிறீர்கள் இல்லை, அனாதைகளை நீங்கள் கண்ணியப்படுத்துகிறீர்கள் இல்லை. வலா தஹாபூன அலா தஆமில் மிஸ்கீன், ஏழைகளுக்கு நீங்கள் உணவு கொடுக்குமாறு நீங்கள் தூண்டுகிறீர்கள் இல்லை. அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் ஏழை, அதாவது அனாதைகளை கண்ணியப்படுத்த சொல்றான். அவங்களை விரட்டிடக்கூடாது. விரட்டுறது யார் இருக்கணும், நயவஞ்சகருடைய இருக்கணும். விரட்டுறது யார் இருக்கணும், மறுமையை நம்பாதவர்கள், கூலி கொடுக்கின்ற அந்த நாளை நம்பாதவர்கள், அல்லாஹ்வை சந்திக்கிற அந்த நாளை நம்பாதவர்கள், எழுப்பப்படுவதை நம்பாதவர்களுடைய குணம். எனவே நீங்கள் அனாதைகளுக்கு நீங்கள் கண்ணியம் கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டும். அது மாத்திரமல்ல, இந்த அனாதைகள் விஷயத்தில் அல்லாஹ் இன்னும் சொல்றான், வலா தக்ரபு மாலல் யத்தீம் இல்லா பில்லத்திஹி அஹ்சன்,
அனாதைகளுடைய சொத்துக்களை அவர்கள் பருவ வயதை அடைவதற்கு முன்பு நீங்கள் முறையோடு அதை அணுக வேண்டும். அதை முறையான முறையில் நீங்கள் செலவழிக்க வேண்டும். ஹத்தா யப்லுக அஷுத்தஹு, அவர்கள் அந்த வாலிபத்தை அதாவது பிரித்தறியக்கூடிய அந்த பக்குவமான அந்த வயதை அவர்கள் அடைகிற வரையும் அவங்களோட சொத்துக்கள் விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அழகான முறையில் தான் நீங்கள் அதை கையாளணும். நீங்கள் நினைச்ச மாதிரி அதை என்ன செய்ய அமானிதத்தை மோசடி செய்துவிடக் கூடாது என்று அல்லாஹ் சூரா இஸ்ரால 34வது வசனத்தில் சொல்கிறான். அது மாத்திரமல்ல, அல்லாஹ் நபிக்கு செய்த நியமத்துகளை எல்லாம் நினைவுபடுத்திவிட்டு அல்லாஹ் சொல்றான், ஃபஅம்மல் யதீம ஃபலா தக்ஹர்ன, அனாதைகள் விஷயத்தில் நீங்கள் கடிந்து கொள்ள வேண்டாம், கடுகடுப்பானவர்களாக நீங்கள் அவர்கள் விஷயத்தில் கடுமையாக நீங்கள் ஆகிவிட வேண்டாம். வஅம்ம ஸாயில ஃபலா தன்ஹர், உங்களிடம் கேட்டு வரக்கூடியவனை நீங்கள் விரட்ட வேண்டாம். வஅம்மா பிநிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ், உமது ரப்பு உங்களுக்கு செய்த நியமத்துகளை நீங்கள் பிறருக்கு சொல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா அனாதைகள் விஷயத்தில் நீங்கள் கடுகடுப்பாக இருக்கக்கூடாது என்றும் அல்லாஹ் சொல்றான். அப்ப இப்படி சொல்லும்போது ஒரு உண்மையான ஒரு மூமின் அனாதைகள் விஷயத்தில் அவன் விரட்டுவானா, புறக்கணிப்பானா, அநியாயம் பண்ணுவானா, அவங்களோட சொத்துக்களை சூறையாடுவானா, அவங்களோட விஷயத்தில் மோசமாக நடந்து கொள்வானா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, 5304வது இலக்கத்தில் சஹீஹ் புகாரில வருது, அனாதைகள் விஷயத்தில் நீங்கள் பொறுப்போடு நடந்து கொண்டால் நாளைய மறுமையில் சொர்க்கத்தில் அல்லாஹ்வுடைய தூதரோடு இருப்பீர்கள் என்று சொன்னாங்க. அன வ காஃபிலுல் யத்தீமி ஃபில் ஜன்னத்தி ஹாக்கதான் ரசூலுல்லாஹ், நானும் அனாதைகளை அரவணைக்கக்கூடியவர்களும் சொர்க்கத்தில் இப்படி இருப்போம். வ அஷார பி ஷப்பாபா, சப்பாபானா இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கர் சுட்டு விரலையும் வல் உஸ்தா இந்த நடுவிரலையும் இப்படி சுட்டி காட்டி சொன்னார்கள். வஃபர்ரஜ பைனஹுமா ஷை, கொஞ்சம் இடைவெளி விட்டு சொன்னாங்க. இப்படி சொன்னார்கள், உங்களுக்கு நான் அனாதைகள் விஷயத்தில் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும், அவர்களை நீங்கள் அரவணைத்தால் பொறுப்பெடுத்தால் சொர்க்கத்தில் நீங்கள் என்னோடு நீங்கள் இருக்கலாம் என்று விரல் அடையாளத்தை காட்டி சொன்னார். மாத்திரமல்ல, அல்லாஹ் இது புகாரில் வருது, சூரா அல் பலதுல குர்ஆன்ல 11லிருந்து 16 வரைக்கும் எடுத்து பாருங்க. ஃபலக் தஹமல் அகபா, அவர்கள் அகபாவை கணவாயை அவர்கள் கடக்கவில்லை. ஒமா அத்ராக்கமல் அகபா, அது என்ன கணவாய் என்றால் ஃபக்கு ரகபா, அவர்கள் ஒரு அடிமையை விடுதலை செய்வதாகும். அவு இத்ஆமுன் ஃபீ யௌமின் ذي மஸ்கபா, அல்லது பசியோடு இருக்கக்கூடிய நாளில் ஒரு ஏழைக்கு உணவளிப்பது. யத்தீமன் தா மக்ரபா, அதாவது உங்கள் குடும்பத்தைச் சேர்ந்த நெருங்கிய உறவினர்களான அனாதைகளுக்கும் பசியோடு இருப்பவர்களுக்கும் நீங்கள் உணவளிப்பதாகும். அதாவது மண்ணிலே புரண்டு கொண்டு வாழக்கூடிய அதாவது ரொம்பவும் ஏழைகள் சொல்லலாம், அவர்களுக்கு நீங்கள் மண்ணில் புரளக்கூடிய அந்த ஏழைகளுக்கும் நீங்கள் உணவளிக்க வேண்டும். அப்ப அல்லாஹ் அங்க யாரெல்லாம் சொல்றான்? இத்ஆம் ஃபீ யௌமின் ذي மஸ்கபா யதீமன் தா மக்ரபான் அல்லாஹ் தஆலா சொல்றான். எப்படி நெருங்கிய உறவினர்களாக இருக்கக்கூடிய யத்தீம்கள், அனாதைகள், அல்லாஹ் அனாதை அரவணைக்க சொல்லி சொல்றான் சகோதரர்களே. எனவே அனாதைகள் விஷயத்துல மிக முக்கியமாக இஸ்லாம் நமக்கு ரொம்ப விஷயங்களை சொல்லித் தருகிறது. சூரா 90வது அத்தியாயத்தில் நீங்க சூரா பலதுல 11லிருந்து 16 வரைக்கும் எடுத்து பாருங்க. அது மாத்திரமல்ல, இன்னல்லதீன யஅகுலூன அம்வாலல் யதாமா துல்மன், எவர்கள் அனாதைகளுடைய பொருளாதாரத்தை அநியாயமாக சாப்பிடுகிறாரோ, இன்னமா யஅகுலூன ஃபீ புதூனிஹிம் நாரா, அவர்கள் தங்களது வயிறுகளிலே நெருப்பைத்தான் அவர்கள் நிரப்புகிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு வஸயஸ்லௌன ஸஈரான், அல்லாஹ் அவங்க நெருப்பு நரகத்துக்குள்ள. அல்லாஹ் ஏன் அனாதை இங்கு குறிப்பிடுறான்? மனிதர்களுடைய சொத்துன்னு சொல்லலாமா இல்லையா? மனிதர்களிலும் குறிப்பாக அனாதைகள் விஷயத்தில் நாம் மிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் சூரத்து நிசால 10வது வசனத்தில் சொல்றான். அது மாத்திரமல்ல, வஆத்துல் யதாமா அம்வாலஹும், அதாவது அனாதைகளுடைய பொருளாதாரத்தை அவர்கள் பருவ வயதை அடைந்ததும் நீங்கள் அவர்களிடம் ஒப்படைத்து விடுங்கள். வலா தத்தபத்தலுல் கபீஸ பித்தய்யிப், நல்லதுக்குள்ள நீங்க மோசமானதை நீங்கள் அவர்களுடைய நல்லதுக்குள்ள உங்களோட மோசமானவைகளை நீங்கள் கலந்து விட வேண்டாம். வலா தஅகுலு அம்வாலஹும் இலா அம்வாலிக்கும், உங்களது பொருளாதாரத்தோடு சேர்த்து அந்த அனாதைகளின் பொருளாதாரத்தையும் நீங்கள் சாப்பிட்டு விடாதீர்கள். இன்னஹு கான ஹூபன் கபீரா, பெரும் பாவமாக அது இருக்கிறது என்று அல்லாஹ் அனாதைகள் விஷயத்தை சொல்றான். வ இன் கிஃப்தும் அல்லா துக்ஸிது ஃபில் யதாமா, அனாதைகள் விஷயத்தை, அனாதைகளை உங்களுக்கு அவங்களோட சொத்துக்கள் இருக்குது, அவங்க திருமண பருவத்தில் இருக்கிறாங்க, நீங்கள் அவர்களை திருமணம் முடிச்சா மற்றவங்களுக்கு மாதிரியான வசதிகளை செஞ்சு கொடுக்காம அவர்கள் விஷயத்தில் அநியாயம் செய்து விடுவீர்கள் என்று நீங்கள் பயந்தால் ஃபன்கிஹு மா தாபலக்கும் மினன் நிசா, அல்லாஹ் சொல்ல, நீங்க விரும்பின பெண்களை முடிங்க. அனாதைகள் விஷயத்தில் அவங்களை திருமணம் முடிச்சு சில நேரம் நீங்க ஏதாவது அநியாயம் பண்ணிடக்கூடாது. ஏன்னா மற்றவங்களுக்கு பண்ற அநியாயத்தை விட அனாதைகள் விஷயத்தில் நீங்கள் செய்கிற அநியாயம் மிக பெரியது என்பதை சூரத்து நிசால 3வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான். சூரத்துல் பக்ராவில் சொல்றான், வயஸ்அலூனக அனில் யதாமா, அனாதைகளை பற்றி உங்களிடம் கேட்கிறார்கள். குல் இஸ்லாஹுல் லஹும் கைருன், அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்க சொல்லுங்க அவர்களுக்கு நீங்க சீர்திருத்தத்தை, இஸ்லாஹை நீங்கள் செய்வது நல்லதாகும் என்று அல்லாஹ் சொல்றான். வ இன் துகாலிதுஹும் ஃபயஹ்வானுக்கும், நீங்கள் அவர்களுடன் கலந்திருந்தாலும் அவர்கள் உங்கள் சகோதரர்கள், அவங்களை வேறுபடுத்தக்கூடாது, அவங்க உங்களோட உறவினர்கள். வ இஹ்வானுக்கும் வல்லாஹு யஅலமுல் முஃப்ஸித மினல் முஸ்லிஹ், அல்லாஹ் தஆலா குழப்பம் செய்பவனை, சீர்திருத்தக்காரனை விட குழப்பம் செய்கின்றவனை அல்லாஹ் தஆலா மிகவும் அறிந்து வைத்திருக்கின்றான். யார் குழப்பம் பண்றவன், யார் சீர்திருத்தவாதி என்பதை அல்லாஹ் அறிந்திருக்கிறான். எனவே அல்லாஹ் தஆலா, அதாவது கியாம நாளை பொய்ப்பிக்கிறவர்கள், கூலி கொடுக்கிற நாளை பொய்ப்பிக்கிறவர்கள் என்ன செய்கிறார்கள்? யதுல் யதீம், அனாதைகளை அவர்கள் கடிந்து கொள்கிறார்கள்.
அனாதைகளை தள்ளி விடுகிறார்கள், அனாதைகளை விரட்டுகிறார்கள் என்று அல்லாஹு தஆலா அனாதைகள் விஷயத்திலே மோசமாக நடக்கிற இறை மறுப்பாளர்களை பற்றி அல்லாஹ் இங்கே சொல்றான். இது சொல்றதுல நோக்கம் என்ன? நாமளும் அதே மாதிரி நடக்கணும்னு சொல்றானா, இந்த மாதிரி நீங்க நடக்காதீங்க, அவன் தான் காவிர் அப்படி நடக்கிறான், நீ ஈமான் கொள்ளணும், ஈமானோட நீ வாழ்ந்தா நீ இப்படி நடக்க கூடாது என்பதை அல்லாஹு தஆலா நமக்கு சொல்லுகிறான், அதை எச்சரிக்கை செய்கிறான். அப்ப 2வது 3வது வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான்? அரஐத்தல்லதி யுகத்திபு பித்தீன், மார்க்கத்தை பொய்ப்பிக்க கூடியவனை நபியை நீங்கள் பார்க்கலையா? ஃபதாலிகல்லதி யதுஉல் யதீம், அவன் தான் என்ன செய்கிறான்? யத்தீம்களை அவன் விரட்டுகிறான், யத்தீம்களை அவன் தள்ளிவிடுகிறான், கடினமாக நடந்து கொள்கிறான் என்ற அந்த வசனத்தை முடிச்சிட்டு அல்லாஹு தஆலா அடுத்த ஒரு செய்தி சொல்றான். வலா யஹுத்து அலா தஆமில் மிஸ்கீன், அவன் எப்படின்னு சொன்னா மிஸ்கீன்கள் ஏழைகளுக்கு உணவு கொடுக்குமாறு அவன் தூண்டுகிறான் இல்லை. இதில் நீங்கள் நல்லா விளையக்கணும், ஈமான் உள்ளவர்கள் ஏழைகள் விஷயத்தில் எப்படி நடந்து கொள்வார்கள், அவர்கள் எப்படி உணவளிப்பார்கள், எப்படி அவர்கள் நன்மையை செய்வார்கள் என்பதை அல்லாஹு தஆலா சொல்றான். ஆனால் இந்த மறுமையை நம்பாதவர்கள் ஏழைகள் விஷயத்தில் என்ன செய்றாங்க? அவங்களும் சாப்பாடும் கொடுக்குறாங்க இல்லை, தூண்டுறாங்களும் இல்லை. இன்றைக்கு சில ஆட்கள் என்ன செய்வாங்க, அவங்களும் கொடுக்க மாட்டாங்க, கொடுக்குறவங்களே விட மாட்டாங்க. இது யார குணம்? காபிர்களுடைய குணம், நயவஞ்சகர்களுடைய குணம். யாராவது ஒரு நல்லதை செஞ்சா, யாராவது தர்மம் கொடுத்தா நம்ம தடுக்கக்கூடாது, அவங்கள கொடுக்க சொல்லி தூண்டணும், மோட்டிவேட் பண்ணணும். நீங்க கொடுத்தா அல்லாஹ் அவங்களுக்கு குறைக்க மாட்டான், தர்மம் செஞ்சா அவங்களுக்கு அல்லாஹ் குறைக்க மாட்டான் என்று அவர்களுக்கு சொல்லணும். நாம கொடுக்குறவங்களை நீங்க ஏன் கொடுக்குறீங்க, நீங்க நிறைய கொடுக்குறீங்க, அப்படி கொடுக்காதீங்க நம்ம சொல்றது பாவமானது. இது யார குணம்? இந்த மறுமையை மறுக்கக்கூடியவர்களுடைய குணம் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். வலா யஹுத்து அலா தஆமில் மிஸ்கீன். ஆனா மூமின்களை பொறுத்தவரையும் அவங்களே கொடுப்பாங்க நல்லா சொல்லலாம். இவங்க கொடுக்கறதையும் தடுக்கிறாங்க, அவங்க கொடுக்குறாங்க இல்லை, ஆனா கொடுக்கறத தடுக்கிறாங்க. அதே நேரம் மூமின்களுடைய குணத்தை அல்லாஹ் எப்படி சொல்றான்? உண்மையாக மறுமையை நம்புகிறவர்கள், அல்லாஹ்வை நம்புகிறவர்கள், அதை நம்பக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் பிறருக்கு உணவளிக்குமாறு அந்த ஈமான் அவர்களை தூண்டுகிறது என்று சொல்கிறான். குர்ஆன்ல சூரா இன்சான்ல நீங்க எடுத்து பாருங்க, 8வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் நீங்க படிச்சு பாருங்க. வயுத்இமூன தஆம அலா ஹுப்பிஹி மிஸ்கீனன் வ யதீமன் வ அஸீரா, அவர்கள் யாரு? அல்லாஹ்வை நம்புகிற ஈமானுள்ள அடியார்கள், அல்லாஹ்வின் மீது கொண்ட அன்பின் காரணமாக ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் வழிபட்டவர்களுக்கும் அவர்கள் உணவளிக்கிறார்கள். யாருக்கெல்லாம்? ஏழைகளுக்கு கொடுக்குறாங்க, அனாதைகளுக்கு கொடுக்குறாங்க, அதாவது வழிபோக்கர்களுக்கு, பயணத்தில் உள்ளவர்களுக்கு அவர்கள் உணவு கொடுக்கிறார்கள். எதுக்கு கொடுக்குறாங்க? என்ன சரி அவங்ககிட்ட பெனிஃபிட் எதிர்பார்க்குறாங்களா? அனாதைகள்கிட்ட என்ன பெனிஃபிட் கிடைக்க போகுது? ஏழைகள்கிட்ட என்ன பெனிஃபிட் கிடைக்க போகுது? யாருன்னே தெரியாத வழிபோக்கர்கள்ட்ட உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்க போகுது? அல்லாஹ்வுக்காகத்தான் செய்கிறாங்க. இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹ், அவங்க சொல்றாங்க நாங்க அல்லாஹ்வுக்காகத்தான் உங்களுக்கு எல்லாம் சாப்பாடு தரோம். லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுக்கூரா, நீங்க எங்களுக்கு நன்றி செலுத்தணும் அல்லது நீங்கள் எங்களுக்கு பிரதி உபகாரம் செய்ய வேண்டும், உங்களிடத்தில் கூலியையோ நன்றியையோ நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. இன்னா நகாஃபு மிர் ரப்பினா யௌமன், நாங்கள் எங்களுடைய ரப்புடைய ஒரு நாளை பயப்படுகிறோம். அபூசன் கம்தரீரா, அந்த நாள் எப்படிப்பட்ட நாள்? மிக கடுமையான ஒரு நாளை நாங்கள் பயப்படுகிறோம். கடுமையாக அந்த ஒரு நெருக்கடியான அந்த நாளுக்கு நாங்கள் பயப்படுறோம். அதுக்கு தான் நாங்கள் இதெல்லாம் பண்றோம். நீங்க எங்களுக்கு கூலி தர தேவையில்லை. எங்கள் ரப்பு எங்களை எழுப்பக்கூடிய அந்த நாளிலே, அந்த பயங்கரமான நாளிலே அல்லாஹ் எங்களுக்கு கூலி தரணுன்றதுக்கு தான் நாங்கள் பண்றோம். பாத்தீங்களா? அல்லாஹ்வுடைய கூலியை நம்பக்கூடியவர்கள், மறுமையை நம்பக்கூடியவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்குறாங்கன்ற அல்லாஹ். எதுக்கு கொடுக்குறாங்க? அதுவும் பெருமைக்கு, புகழுக்கு, பெனருக்கு, போட்டோக்கு, கேமராக்கு, விளம்பரத்துக்கு இல்ல, சோசியல் மீடியாக்கு இல்ல. இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹ், நாங்க உங்களுக்கு உணவளிக்கிறது அல்லாஹ்வுடைய திருமுகத்தை நாடித்தான். லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுக்கூரா, உங்களுக்கிட்ட நாங்க கூலியையோ நீங்கள் நன்றி செய்யணும்ன்றதையோ நாங்க எதிர்பார்க்கல என்றும் அல்லாஹ் தஆலா சொல்றோம். இதுதான் மூமின்களோட குணம். அது மாத்திரமல்ல, சூரா பக்ரால எடுத்து பாருங்க, வஆத்தல் மால அலா ஹுப்பிஹி, நல்லவங்களை பத்தி சொல்றான். அல்லாஹ் மீது கொண்ட அன்பின் காரணமாக தங்கள் பொருளாதாரத்தை செலவழிக்கிறார்கள். யாருக்கு? தவில் குர்பா, நெருங்கிய உறவினர்கள், ஒல் யதாமா, அனாதைகள், ஒல் மசாக்கின், ஏழைகள், வபின் சபீல், வழிபோக்கர்கள், வஸாயிலின், அதே மாதிரி கேட்கக்கூடியவர்கள், வஃபிர் ரிகாப், அல்லாஹ் தஆலா சொல்றான். வஅகாமஸ் ஸலா, அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுகிறார்கள், ஜக்காத்தை கொடுக்கிறார்கள், தங்களுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றுகிறார்கள். வஸ்ஸாபிரீன ஃபில் பஸாஇ வத்தர்ராஇ, கஷ்டத்திலும் துன்பத்திலும் அவர்கள் பொறுமையாக இருக்கிறார்கள். வஹீனல் பஅஸ், அல்லாஹ் அவங்களோட குணங்களை சொல்லிக்கிட்டே வரான். நல்லவங்களை பொறுத்தவரையும் அல்லாஹ்வை நம்பினால் அந்த அல்லாஹ்வுக்காக வேண்டி கஷ்டப்படுகிற நெருங்கிய உறவினர்கள், ஏழைகள், வழிபோக்கர்களுக்கு தங்களுடைய பொருளாதாரத்தை கொடுக்குறாங்க என்று அல்லாஹ் சொல்றான். வித்தியாசம் இல்லாமல் வழங்குகிறார்கள், பொறுமையாக இருக்கிறாங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். எனவே மறுமையை நம்புகிறவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று அல்லாஹ் ஒரு புறத்தில் சொன்னாலும், மறுமையை நம்பாதவர்கள் அவங்க கொடுக்க மாட்டாங்கன்றதை விட இன்னொருத்தன் கொடுத்தாலும் அதையும் அவங்களுக்கு தாங்க இயலாது. வலா யஹுத்தூன அலா தஆமில் மிஸ்கீன், பிறர் உணவு கொடுக்கிற மாதிரி அவங்க தூண்டவும் மாட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டும். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அப்ப இந்த மறுமையை ஒருவன் மறுத்தால் வெறுமனே ஏழைகளுக்கு உணவு கொடுக்கிறது, தூண்டாம இருக்கிறது, அனாதை விரட்டு மட்டுமல்ல, அல்லாஹ் தஆலா இதை மட்டும் சொல்றான். 2 உதாரணங்களை சொல்றான். அவன் என்னென்ன செய்வான்னு. ஆனால் அவன் விபச்சாரம் பண்றான், கொலை செய்யறான், சாராயம் குடிக்கிறான், பிறருடைய உரிமைகளோடு அவன் விளையாடுறான்,
களவெடுக்கிறான், கொள்ளையடிக்கிறான், எல்லா விஷயங்களையும் இந்த மறுமையை நம்பாதவன் தாராளமாக செய்வான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி முக்கியமானது என்னன்னு சொன்னா, வலா யஹுத்து அலா தஆமில் மிஸ்கீன், ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்குமாறு தூண்டுறாங்க இல்லைன்னு அல்லாஹ் சொல்ல. இன்னைக்கு இந்த விஷயத்தை விளங்கிக் கொள்றதுக்கு நல்ல ஒரு பொருத்தமான ஒரு காலத்தில் நாங்கள் இருக்கோம். இன்னைக்கு இலங்கையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் எவ்வளவோ அவதிப்படுறாங்க. உணவில்லாமல், வசதி இல்லாமல், உடுத்தின உடுப்போட, வீடு வாசல் இல்லாமல், பள்ளி வாசல்களில், பாடசாலைகளில், பொது இடங்களில், அதே மாதிரி அவங்களோட ஊர்களில் ஓரங்களில் கஷ்டத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் நாங்கள் இந்த உணவு ஊட்டுதலை பற்றி நாங்கள் நிறைய மக்களுக்கு சொல்ல வேண்டியிருக்குது. இவங்களுக்கு நிறைய நாங்கள் உணர்வு ஊட்ட வேண்டியிருக்குது. அல்லாஹு தாலா சொல்கிறான், நல்ல மனிதர்களை பொறுத்தவரையும் அவங்க மக்களுக்கு உணவு கொடுப்பாங்கன்றான், அவங்க பொருளாதாரத்தை செலவழிப்பாங்கன்றான். கஷ்டப்பட்டவங்களுக்கு, அனாதைகளுக்கு, ஏழைகளுக்கு, வழிப்போக்கர்களுக்கு அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுப்பாங்க. வெறுமனே இன்றைக்கு சில பேர் செய்கிற மாதிரி பலகை வச்சுருந்தாங்க, நாங்கள் 10 ஏழைக்கு சாப்பாடு கொடுத்தோம். அந்த சில காரணங்கள், சில தவிர்க்க முடியாத தேவைக்காக சில ஃபோட்டோ கொடுத்து பொது விஷயங்களை உரியவர்களுக்கு ஒப்படைக்கிற அந்த அமானித தன்மைக்காக செஞ்சாங்கன்னு சொன்னால் நான் அந்த இடத்த விமர்சனம் பண்ண வரல. அது சில நேரம் தேவைப்படலாம். நீ உங்களோட நம்பிக்கைக்காக சில நேரம் சில ஃபோட்டோக்கள் எடுக்கலாம். இது நாம கொடுத்தாலே ஃபோட்டோ கொடுத்து தான் கொடுத்து நம்ம ஆல்பமில் வச்சுக்கொள்ளணும். என்ன நோக்கம்? நான் உரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுக்கூரா. நீங்க பிறருக்கு காட்டுறதுக்காக, இந்த வசனத்துல கடைசி வசனமும் அதுதான், நம்ம காட்டுறதுக்காக செய்யல, அல்லாஹ்வுக்காக செய்யணும். இதான் மூமின்களுடைய பண்பு. ஆனா அல்லாஹ் தஆலா கேட்கிறான், மா சலக்கக்கும் ஃபீ ஸக்கர், நரகத்தில் உள்ளவங்ககிட்ட கேட்பாங்க, எதுக்குப்பா இந்த நரகத்துக்குள்ள நீங்க வந்தீங்க? காலு லம் நகு மினல் முஸல்லீன், நாங்கள் தொழுகையாளிகளாக இருக்கவில்லை. வலம் நகு நுத்இமுல் மிஸ்கீன், நாங்கள் ஏழைகளுக்கு உணவு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கவில்லை. வகுன்னா நஹூது மஅல் ஹாயிதீன், நாங்கள் வீணர்களோடு மூழ்கி போயிருந்தோம். வகுன்னா நுகதிபு பியௌமித்தீன், நாங்கள் கூலி கொடுக்கிற மறுமை நாளை நாங்கள் நம்பிக்கை இல்லாமல் இருந்தோம். ஹத்தா அத்தானல் யகீன், இதோ நாங்கள் எங்களுக்கு உறுதியாக அது தெரிந்து விட்டது. கண்ணியமானவர்களே, அப்போ அல்லாஹ்வை நம்புறவன் எப்படிப்பான், அல்லாஹ்வை மறுக்கிறவன் எப்படிப்பான், யார் அல்லாஹ்வுடைய அஸாபுக்கு போறான் என்கிற விஷயத்தை எல்லாம் நாம தேடி பார்க்கிற நேரத்தில் முக்கியமாக இந்த ஏழைகளுக்கு உணவு கொடுக்கிறது என்பது எவ்வளவு முக்கியமானது. நரகத்துக்குள்ள கேட்கிறாங்க, எதுக்கப்பா இதுக்குள்ள வந்தீங்க? காலு லம் நகு மினல் முஸல்லீன், நாங்கள் தொழுகக்கூடியவர்களாக இல்லை, நாங்கள் ஏழைகளுக்கு உணவு கொடுக்கக்கூடியவர்களாக இல்லை, நாங்கள் தேவையில்லாத விஷயத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தோம், இந்த மறுமை நாளை நாங்கள் இந்த நாளை நாங்கள் பொய்ப்பித்துக் கொண்டிருந்தோம் என்று சொல்கிறார். இந்த இடத்துல இந்த மிஸ்கீன்டா யாருன்றதை நம்ம தெரிஞ்சு கொள்ளணும். சில ஆட்கள் இந்த மிஸ்கீன் வந்திக்கிறப்பா எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சில ஊடா போய் உதவி கேட்குறாங்க. கூடாது சகோதரர்களே. நம்ம எவ்வளவுதான் கஷ்டத்தில் ரசூலுல்லாஹ் விடையுமா வறுமையிலேருந்து சஹாபாக்கள் வயிற்றுல கல்லை கட்டிட்டு இருந்தாங்க. வீடு வீடா போய் மக்கள்கிட்ட யாசகம் கேட்டாங்களா? அடுத்தவங்ககிட்ட போய் வாயை திறந்து கேட்டாங்களா? கேட்கப்படாது. நிர்பந்தமான ஒரு நிலைமையில நீங்க இருக்கிறீங்க, மற்றவங்களோட உதவி இல்லாமல் உங்களுக்கு சாப்பாடு இல்லைன்ற அளவுக்கு நிர்பந்தம்னா உங்களுக்கு அல்லாஹ் ஒரு அனுமதியை தாரான். அது இல்லாமல் நாங்கள் சும்மா போய் கேட்கறத ஒரு தொழிலாக கொள்ளக்கூடாது. அப்போ மிஸ்கீன் என்றால் யார் அப்படின்னு சொன்னால், ரெண்டு வார்த்தையும் கொஞ்சம் விளங்கணும். மிஸ்கீன், ஃபக்கீர். இந்த மிஸ்கீன் ஃபக்கீர் என்பது தனித்தனியாக அது சொல்லப்படும்னா ரெண்டும் ஒன்று தான். வறுமையான இருக்கக்கூடிய ஏழைகள் தான் அர்த்தம். ஒரே இடத்துல மிஸ்கீன் ஃபக்கீர்னு சொல்லப்பட்டால் அதுக்கு ரெண்டு அர்த்தம் வரும். மிஸ்கீன்னு சொன்னால் தன்னுடைய வருமானத்தை மிஞ்சிய தேவையோடும் கஷ்டத்தோடு வாழ்றான். அவனுக்கு ஒரு ஏதோ ஒரு சின்ன சப்போர்ட் இருக்குது, பொருளாதார வருமானம் இருக்குது, ஆனால் அவனுடைய அந்த வருமானத்தை மிஞ்சி அவன் தன்னுடைய தேவைக்காக கஷ்டப்படக்கூடியவனுக்கு மிஸ்கீன் என்று சொல்லுவான். ஃபக்கீர்னா எதுவுமே இல்லை, அவனுக்கு அன்றாட வாழ்க்கைக்கே எந்த வழியும் இல்லாமல் வாழக்கூடிய மிகவும் ஒரு வறுமையினுடைய உச்சத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்படும். இது ஒரே இடத்துல வந்து அந்த ரெண்டு விளக்கம். தனித்தனியை வந்தால் ஃபக்கீரும் மிஸ்கினும் தனித்தனியை வரும்போது ஒரே விளக்கத்தை உள்ளடக்கும்னு சொல்றாங்க. சுருக்கம் என்னன்னா, கஷ்டப்படக்கூடிய, வறுமையில் இருக்கக்கூடிய, வறுமையினுடைய உச்சகட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் அர்த்தம். புகாரில 1476 இலக்கத்தை பாருங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லைஸல் மிஸ்கீன் அல்லதி யதூஃபு அலன் நாஸ், மனிதர்களுக்கு மத்தியில எனக்கு உதவி செய்யுங்கன்னு சுத்திட்டு திரியிறானே அவனல்ல மிஸ்கீன் என்று சொல்றது. கருத்துஹுல் லுக்மத்து வல் லுக்மத்தான், ஒரு சில கவலங்கள் அல்லது சில பேரிச்சம்பழங்களுக்காக மக்களிடத்தில் போய் கேட்டு அதை கொண்டுகிட்டு திரும்பிட்டு வரானே அவனல்ல. வலாக்கின்னல் மிஸ்கீன் அல்லதி லா யஜிது கினா யுக்னி, மிஸ்கீன்டா யாருன்னா அவனுடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய விதமான அவனுக்கிட்ட எதுவுமே இல்லாதவன், அவன் ஏதோ ஒரு வகையில் பிறரை நாட வேண்டிய ஒரு நிர்பந்தமான ஒரு நிலைமையில் இருக்கிறான், அவனைத்தான் ஏழை என்று சொல்லப்படும். அப்போ கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் இதை சொல்றாங்க. அப்போ நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த ஏழைகளுக்கு உணவு கொடுப்பது என்பது ஈமானிய குணங்களில் உள்ளது. ஆனால் ஈமானை மறுத்தவன், மறுமையை மறுத்தவன், சொர்க்கத்தை நரகத்தை நம்பாதவன், கூலி கொடுக்கிற நாளை நம்பாதவன் ஏழைகளுக்கு உணவு அவனும் கொடுக்க மாட்டான், பிறரை கொடுக்க தூண்டவும் மாட்டான். மூமின்கள் அதற்கு மாற்றமாக இருப்பார்கள். எனவே மூமின்கள் என்ன செய்யணும்? ஏழைகளுக்கு உணவு கொடுக்க வேண்டும். அனாதைகளை விஷயத்தில் அவங்க கவனமாக நடக்கணும். அவங்களுக்கு அநியாயம் பண்ணிடக்கூடாது. அவங்களோட பொருளாதாரத்தை, சொத்துக்களை மோசமான முறையில் நாங்கள் சாப்பிட்டு விடக்கூடாது என்பதையெல்லாம் இந்த வசனத்தின் மூலமாக நாங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. மிஸ்கீன் என்றால் யார் என்றதை நாம் தெரிஞ்சு கொள்ளும். அதே மாதிரி அல்லாஹு தஆலா என்ன சொல்றான்? ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், அதாவது தமது தொழுகையிலே பராமுகமாக கவனமில்லாமல் இருக்கக்கூடிய அந்த தொழுகையாளிகளுக்கு கேடுதான். அதாவது இதுல தொழாதவர்கள் அல்ல, தொழுகையில பராமுகமாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலா வயில் என்று சொல்றான். வயலுன், கேடு உண்டாகட்டும் யாருக்கு? லில் முஸல்லீன்,
தொழுகையாளிகளுக்கு. இந்த வசனத்தை இதோட நிப்பாட்டிடப்படாது. ஏன்னா ஒரு ஆள் சொல்றாரு, என்னப்பா நீ தொழல சொன்னா அல்லாஹ் சொல்றான் ஃபவைலுல்லில் முஸல்லீன், அல்லாஹ் தொழுகையாளிக்கு கேடுன்னு சொல்றான் அப்படின்னு நம்ம அந்த வசனத்தை அத்தோட நிப்பாட்டி கொள்ளக்கூடாது. அந்த வசனம் சொல்லும் போது ஃபவைலுல்லில் முஸல்லீன் அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், தன்னுடைய தொழுகையிலே பொடுபோக்காக இருக்கிறான் அப்படின்னா அந்த தொழுகையை கவனித்து ஒழுங்கா தொழுகிறான் இல்லை, அந்த தொழுகையை அவன் சரியான அந்த அந்த பேணுதலாக அதில் அவன் இருக்கிறான் இல்லை, அதை தொடராக அவன் நிறைவேற்றுகிறான் இல்லை, தொழுகையை விடுறான், தொழுகையில் ஓத வேண்டிய விஷயங்கள் எதுன்னு கவனம் இல்லாமல் ஓதுறான், தக்பீர் கட்டிக்கு போகிற அவனுடைய சிந்தனைகள் எல்லாம் சிதறுகிறது, தொழுகையில் உள்ள குஷு ஹுது அச்சம் பணிவு இது எதையுமே அவன் கடைப்பிடிக்கிறான் இல்லை, முனாஃபிக்க மாதிரி தொழுகிறான். அப்போ தொழுகையாளி, ஆனால் அந்த தொழுகையிலே அவன் பராமுகமற்றிருக்கிறான், அவன் என்ன பராமுகமாக இருக்கிறான், கவனம் இல்லாமல் இருக்கிறான், பொடுபோக்காக இருக்கிறான். தொழுகையை பொறுத்தவரை அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதான். தொழுகை என்பது நேரம் குறிக்கப்பட்டிருக்கிறது. சில தவிர்க்க முடியாத காரணங்களுக்காக வேண்டி சில நேரம் அந்த தொழுகையை பிரயாணத்தில் நம்ம சேர்க்கலாம், அதே மாதிரி சுருக்கலாம். சில நேரங்களில் ஊரிலே சில ஒரே நேரத்தில் தொழலாம். முக்கியமான வரையும் இந்த தொழுகையில பேணுதல் உள்ளவர்களாக மூமின்கள் இருக்கணும்னு அல்லாஹ் தஆலா நிறைய இடங்கள்ல சொல்லலாம். அது அஃப்லஹல் முஃமினூன், மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், அல்லாஹ் சொல்றான் தங்கள் தொழுகையிலே அவர்கள் உள்ளச்சத்தோடு நடந்து கொள்கிறார்கள் என்று சொல்றான். ஆனா அந்த இடத்துல என்ன சொல்றான்னா சாஹூன், அலட்சியமாக நடக்கிறாங்க, பராமுகமாக இருக்கிறாங்க அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப தொழுகையாளிகளாக நாம் இருக்கிறோம்ன்றதுல நம்ம சந்தோஷப்படக்கூடாது. அந்த தொழுகையை நாம் எப்படி கவனமாக தொழுகிறோம், எப்படி நாங்கள் அந்த நபி வழி அடிப்படையில் நாங்கள் தொழுகிறோம், எப்படி அதனுடைய ருக்குகளை சுஜூதுகளை நாங்கள் பேணி தொழுகிறோம், தொழுகையில் ஓதப்படக்கூடிய விஷயங்களை நாம் சரியாக ஓதுறோமா, அந்த சுஜூதில் ருக்குவில் நாங்கள் செய்ய வேண்டிய விஷயங்களை சரியாக செய்கிறோமா, அந்த தொழுகையில் நாம் அல்லாவோடு முனாஜாத் பண்ணுறோம், அல்லாவோடு நாங்கள் உறவாடுகிறோம், அந்த தொழுகையில் அல்லாவை நினைக்கிறோமா, அல்லது தொழுகையிலேயே நாங்கள் வேறொரு உலகத்தில் இருக்கிறோமா, ரக்காத்துகளை மறந்து போகிற அளவுக்கு நாங்கள் தொழுகையில கவனமற்றவர்களாக எங்களை தொழுகை இருக்கிறா, இது ஒரு மூமின் கண்டிப்பாக பார்க்கணும். அல்லாஹ் தொழுகையில பராமுகமானவர்களை அல்லாஹ் சொல்றான் வயலுன்றான். வயலுன்றதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது, அவர்களுக்கு நரகம் உண்டாகட்டும். முதல்ல அல்லாஹ்விடத்தில் விசாரிக்கப்படக்கூடிய ஒரு இபாதத். இதை யாரு முனாஃபிக்களுடைய விஷயத்தில் அல்லாஹ் சொல்றான் ஃபவைலுல்லில் முஸல்லீன் அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், அவர்கள் தங்கள் தொழுகையிலே பொடுபோக்கானவர்களாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். சூரத்து நிசால 142 வசனத்தை எடுத்து பாருங்க. இன்னல் முனாஃபிகீன யுகாதிஊன அல்லாஹ், நயவஞ்சகர்கள் அல்லாஹ்வை ஏமாற்றுகிறார்கள், ஆனால் வஹுவ காதிஉஹும், அவங்க தான் அவர்களே அல்லாஹ் ஏமாத்துறாங்க. இவங்க நினைக்கிறாங்க நாங்கள் அல்லாஹ் ஏமாத்துறதா நினைக்கிறாங்க. அல்லாஹ் சொல்ல அவங்கள நான் தான் ஏமாத்திட்டு இருக்கிறேன். இதா காமு இல ஸலாத்தி காமு குசாலா, அவர்கள் தொழுகையில் நின்றாங்கன்னா சோம்பேறிகளாக நிற்கிறாங்க. எதுக்குடா இதை நம்ம செய்யறோன்ற மாதிரி சோம்பேறித்தனமாக நிற்கிறாங்க. யுராஊனன் நாஸ், மற்ற மக்களுக்கு தாங்கள் தொழுகையாளிகள் என்று காட்டுகிறார்கள். வலா யذ்குரூன அல்லாஹ இல்லா கலீலா, அவர்கள் அந்த தொழுகையில போய் கொஞ்சம் தான் அல்லாஹ்வை நினைக்கிறாங்க. பிறருக்கு காட்டுறதுக்கு ஷோவுக்காக நம்ம தொழுகிறப்படாது, அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்ம தொழுகிற தொழுகை அல்லாஹ்வுக்காக தொழணும். நம்ம கொஞ்சம் தொழுதாலும் சில நபித்தோழர்கள் இரவு வணக்கங்களை எழும்பி கூட தொழ மாட்டாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் அவங்க தொழுவாங்க, இரவு தொழுகை தொழுவாங்க, சில நேரம் அந்த முன்னிரவிலேயே தொழுதுருவாங்க. அப்ப தொழக்கூடியவர்கள் மிக கவனமாயிருக்கணும். தங்களோட தொழுகையை பிறருக்கு காட்டுறதுக்காக தொழுதிடக்கூடாது, அது அல்லாஹ்வுக்காக நீங்க அதை செய்யணும். உண்மையாக பேணுதலாக அதனுடைய சுன்னாக்களை, அதனுடைய குஷுவை, அதனுடைய ஹுதுவை, அதனுடைய சுக்கூன்களை, தொழுகையினுடைய ருக்கூன்களை நம்ம சரியான முறையில் பேணணும். நயவஞ்சகர்கள் போய் சோம்பேறித்தனமாக நிற்கிறாங்க நல்லா சொல்றான். அல்லாஹ்வை அவர்கள் கொஞ்சமாகவே அவர்கள் நினைக்கிறார்கள், அவங்க பிறருக்கு காட்டுவதற்காகவே தொழுகிறார்கள். வலா யذ்குரூன அல்லாஹ இல்லா கலீலா, அல்லாஹ்வை அவர்கள் கொஞ்சமாகவே நினைவுபடுத்துகிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அல்லாஹ் தஆலா இதை பற்றி ஒரு சூரத்துல் மஆரிஜில் 70 வசனத்தில் சொல்றான். 70 அத்தியாயத்தில் இன்னல் இன்சான குலிக ஹலூஆ, மனிதன் அவசரக்காரனாகவே படைக்கப்பட்டிருக்கிறான், பதறுகிறான். வைதா மஸ்ஸஹுல் கைர் ஷர்ரு ஜஸூஆ, அவனுக்கு ஒரு தீங்கு நடந்து விட்டால் பதறி போய் விடுகிறான். வைதா மஸ்ஸஹுல் கைரு மனுஆ, அவனுக்கு நல்லது நடந்தால் அவன் பிறருக்கு கொடுக்காமல் அதை தடுக்க பார்க்கிறான். இல்லல் முஸல்லீன், தொழுகையாளிகளை தவிர. உண்மையான தொழுகையாளிகள் என்ன செய்ய மாட்டாங்க, பதற மாட்டாங்க, எந்த ஒரு சப்ஜெக்ட்லையும் அவங்க தடுமாற மாட்டாங்க, எந்த ஒரு விஷயத்திலையும் அவங்க அவசரப்படுத்த மாட்டாங்க, அவசரப்பட மாட்டாங்க. நல்லது கிடைச்சா தனக்கு கிடைக்கிற நல்லதை பிறருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான் அல்லதீனஹும் அலா ஸலாத்திஹிம் தாயிமூன், தங்கள் தொழுகையிலே அவர்கள் தொடர்ச்சியாக அவர்கள் தொழுகையை பேணி நடக்கிறார்கள். வல்லதீன ஃபீ அம்வாலிஹிம் ஹக்கும் மஅலூம், அவர்களுடைய பொருளாதாரத்திலே ஒரு குறிப்பிட்ட அளவு ஏழைகளுக்கு இருக்கிறது, ஜகாத் இருக்கிறது. லிஸ்ஸாயிலி வல் மஹ்ரூம், கேட்கிறவர்களுக்கும் வறியவர்களுக்கும் அவனுடைய பொருளாதாரத்தில் பங்கு இருக்கிறது என்று அவன் கருதுகிறான். வல்லதீன யுஸத்திகூன பியௌமித்தீன், அவர்கள் கூலி கொடுக்கிற அந்த கியாமத்தினாலே அவர்கள் நம்புகிறார்கள். வல்லதீனஹும் மின் அதாபி ரப்பிஹிம் முஷ்ஃபிகூன், அல்லாஹ்வுடைய ரப்புடைய அந்த தண்டனையை அவர்கள் பயப்படுகிறார்கள். இன்ன அதாப ரப்பிஹிம் கைரு மஅமூன், அல்லாஹ்வுடைய அந்த தண்டனை இருக்கிறது, அது அச்சமில்லாமல் இருப்பதற்குரிய விஷயம் அல்ல, பயப்படாமல் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. வல்லதீனஹும் லி ஃபுரூஜிஹிம் ஹாஃபிதூன், தங்களுடைய மறைவிடங்களை அவர்கள் விபச்சாரத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்கிறார்கள். இல்லா அலா அஸ்வாஜிஹிம், தங்களுடைய மனைவிமார்கள், அவுமா மலக்கத் ஐமானுஹும், தங்களுடைய வலக்கரம் சொந்தமாக்கி கொண்டு தன்னுடைய அதாவது அடிமைகள், ஃபஇன்னஹும் கைரு மலூமீன், இந்த இவர்கள் விஷயத்தில் அவர்கள் குற்றம் பிடிக்கப்பட மாட்டார்கள். மனைவிகளோடு அல்லது வலக்கரம் சொந்தமாக்கி கொண்டவர்களோடு அவர்கள் இல்லறத்தில் ஈடுபடலாம். ஃபமன் இப்தகா வராஅ ذلك ஃபஉலாயிக ஹுமுல் ஆதூன்,
இதை தவிர வேறு யாராவது பாவமான விஷயத்தை அவர்கள் செய்தால் அவர்கள் வரம்பு மீறியவர்கள். வல்லதீனஹும் லி அமானாத்திஹிம் வ அஹ்திஹிம் ராஊன், தங்களுடைய அமானிதங்களையும் தங்களுடைய ஒப்பந்தங்களையும் அவர்கள் பேணி பாதுகாப்பார்கள். வல்லதீனஹும் பி ஷஹாதாத்திஹிம் காயிமூன், தங்களுடைய சாட்சியங்களை அவர்கள் நிலைநாட்டுவார்கள். வல்லதீனஹும் அலா ஸலாத்திஹிம் யுஹாஃபிதூன், தங்களுடைய தொழுகையிலே அவர்கள் பேணுதலாக இருப்பார்கள். உலாயிக ஃபீ ஜன்னாத்தின் முக்ரமூன், அவர்கள் சொர்க்கத்திலே சங்கைப்படுத்தப்படுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். இதெல்லாம் மூமின்களுடைய குணம். ஆனா முனாஃபிக்கள் எப்படி இருப்பாங்க? தொழுவாங்க, ஆனா அலட்சியமாக தொழுவார்கள், பொடுபோக்காக இருப்பார்கள். அதிலே அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள்? அவர்கள் அலட்சியமாக நடப்பார். அதில் எந்த சில ஆட்கள் தொழுகையில் சில மறதிகள் வரும். அப்போ மறக்கிறதும் இந்த மாதிரி அலட்சியத்துக்குள்ள வருமானு நீங்கள் மறதிகள் என்பது குற்றம் பிடிக்கப்பட மாட்டார். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் அவங்க சில தொழுகைகளில் மறந்துக்கிறாங்க. 4 ரக்காத்து தொழ வேண்டிய தொழுகையை 2 ரக்காத்தா தொழுதுட்டு சலாம் கொடுத்துட்டாங்க. சில நபித்தோழர்கள் நினைச்சாங்க தொழுகை மாற்றப்பட்டு விட்டதாக இருக்கும் சொல்லி. துல்யதேன் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி நபித்தோழர் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் என்ன கேட்கிறாங்க? அல்லாஹ்வுடைய தூதரே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட கேட்கிறாங்க, அதாவது நசீத அம் குஸ்ரத்தி ஸலானா, நீங்க மறந்துனீங்களா அல்லது தொழுகை சுருக்கப்பட்டு விட்டதா அப்படின்றாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் மறக்கவும் இல்லை சுருக்கப்படவும் இல்லை. ரசூலுல்லாஹ்க்கு தெரியல, அவங்க 4 2 தொழுதுட்டு சலாம் கொடுத்துட்டாங்க. அப்ப உடனே கேட்கறாங்க துல்யதேன் என்ன சொல்றாரு? ஆமா யா ரசூலுல்லாஹ், நீங்க 2 தான் தொழுதீங்க. திருப்பி தொழுது போட்டு சஜதா சஹவு செய்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கே தொழுகையில் மிக கவனமாக இருந்த அல்லாஹ்வுடைய தூதருக்கே மறதி 4 2 தொழுதிக்கிறாங்கன்னா மறதியை இது குறிக்காது. ஏன்னா ருஃபியா உம்மத்தி அல் ஹத்தஉ வ நிஸ்யான், என்னுடைய உம்மத்தை விட்டும் தவறுதலாக செய்தது மறதியாக செய்தது குற்றம் பிடிக்கப்பட மாட்டாது, நிர்பந்திக்கப்பட்டு செய்ததற்கு குற்றம் பிடிக்கப்பட மாட்டாது என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஆகவே மறதிகள் என்பது தொழுகையில் ஒருவர் பொடுபோக்காக இருக்கிறார் என்ற அர்த்தம் வராது. ஒரு ஆள் மறந்துட்டார்னா நீங்க உடனே பாருங்க தொழுகையில் நீங்க பொடுபோக்க இருக்கிறீங்க, ஏன்னா மறந்துட்டீங்க இல்ல. அதாவது சில காரணங்களுக்காக மறதிகள் ஏற்படலாம். மனிதன் அல்லாஹ்வுடைய தூதர் தான தொழுகையில் ஆகவும் ஃபோக்கஸ் பண்ணினால் அந்த தூதருக்கே 4 ரக்காத்து 2 ரக்காத்தா மறந்துட்டு கேட்ட நேரத்தில் கூட இல்ல நான் ஒழுங்கா தான் தொழுதுன்னு சொல்றாங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு மறதி அது? அப்ப அதெல்லாம் மறதிகள் சில நேரம் குற்றம் பிடிக்கப்பட மாட்டாது என்ற விஷயத்தையும் நீங்க தெரிஞ்சு கொள்ளணும். எனவே தொழுகையில மிக பேணுதலாக நாம் நடந்து கொள்ளணும். அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். நம்முடைய இபாதத்துகள் அல்லாஹ் தஆலா சீர்படுத்தணும். நம்முடைய பொடுபோக்குத்தனங்கள் அல்லாஹ் தஆலா நீக்கணும். அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய இபாதத்துகளை நம்ம கவனம் எடுக்கிறதுக்கு அல்லாஹ் எங்களுக்கு தௌஃபீக் செய்யணும். எனவே மிகவும் கவனமாக நாம் இருக்கணும்ன்றது அல்லாஹ் தஆலா சொல்றான். அல்லாஹ்வை மறுத்தவன் நயவஞ்சகன், முனாஃபிக்கு, தொழுகை விஷயத்தில் நயவஞ்சகர்கள் இப்படி மோசமாக நடந்து கொள்றாங்க, பொடுபோக்குத்தனமாக அலட்சியமாக இருக்கிறாங்க. நீங்கள் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். மூமின்களை போல நீங்கள் உங்களுடைய இபாதத்துக்களை ஆக்குங்கள். மூமின்களுடைய பண்புகளை அல்லாஹ் சொல்லிட்டா, இப்படித்தான் மூமின் இருப்பான் அப்படின்னா நீங்களும் இப்படித்தான் இருக்கணும். அவனை மாதிரி நீங்கள் இருந்துடாதீங்க, நயவஞ்சகனை போல் நீங்கள் தொழாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி அல்லதீனஹும் யுராஊன். இந்த நயவஞ்சகர்களை பொறுத்தவரையும் அவர்கள் மக்கள்கிட்ட வெளிப்படையில் தான் நல்லவங்களா இருக்க பார்க்குறாங்க. வெளிப்படையில் நாங்கள் நல்லவர்கள், நாங்கள் தியாகிகள், நாங்கள் தொழுகையாளிகள், நாங்கள் தர்மசாலிகள் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வோட பாதையில் தர்மமும் செய்கிறார்கள், ஆனால் யக்ரஹூன் வெறுத்துக்கிட்டு எதுக்குடா நாம கொடுக்குறோம், யுத்தத்துக்கு போய் வெறுப்புல நிற்கிறாங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான், அவங்க எந்த ஒரு செயலை செஞ்சாலும் மக்கள் நம்மளைய பார்த்து மோசமானவன் என்று நினைச்சிடக்கூடாது என்பதற்காகத்தான் செய்யறாங்க. போவாட்டி நம்மளை முனாஃபிக்னு கண்டுபிடிச்சிருவாங்க, பள்ளிக்கு தொலைப்பவாட்டி நம்மளை நயவஞ்சு அப்படித்தான் போறாங்களே தவிர அவங்க உண்மையாக அல்லாஹ்வை வணங்கல. நாம செலவு செய்யாட்டி நம்மளை கஞ்சன் என்று கண்டுபிடிச்சிருவாங்க, தர்மம் கொடுக்காட்டி நம்மளை முனாஃபிக்னு கண்டுபிடிச்சிருவாங்கன்றதுக்காக வேண்டி அவங்க செய்ய மாட்டாங்க. மூமின்களை பொறுத்தவரையும் அல்லாஹ்வுக்கு தான் செய்வாங்க. கொஞ்சம் இருந்தால் கொஞ்சம் செய்வாங்க, கூட இருந்தால் கூட செய்வாங்க. நயவஞ்சகர் என்னது? கொஞ்சம் கொடுக்குறத பார்த்துட்டு சொன்னாங்க மூமின்களை பார்த்துட்டு இதெல்லாம் என்னத்தை போதும், இப்படியா தர்மம் கொடுக்குறது. கூட கொடுத்தவங்களை பார்த்துட்டு சொன்னாங்க இவன் பெருமைக்கு கொடுக்குறான் அப்படின்னு. நயவஞ்சகருடைய விஷயம் நிறைய இருக்கு. அப்போ அவங்களோட விஷயம் எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா அவங்க வெளிப்படையில் மக்களுக்கு தான் காட்டுறாங்க நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அப்போ தொழுகையில் பொடுபோக்காக இருப்பது அல்லதீனஹும் யுராஊன். முனாஃபிக்களை பொறுத்தவரையும் அல்லாஹ் என்ன சொல்றான்? நான் ஏற்கனவே சொன்னேன், இன்னல் முனாஃபிகீன யுகாதிஊன் அல்லாஹ் வ ஹுவ காதிஉஹும். முனாஃபிக்கள் அல்லாஹ்வை ஏமாத்துறான்னு நினைக்கிறாங்க, அல்லாஹ் தான் அவர்களை ஏமாற்றுகிறான். இதை தொழுகைக்கு 2 சோம்பேறி அணிக்கிறாங்க. யுராஊன் அன்னாஸ், மனிதர்களுக்கு காட்டுகிறார்கள், நாங்கள் தொழுகையாளின்னு காட்டுறாங்க. வலா யذ்குரூன் அல்லாஹ் இல்லா கலீலா, அல்லாஹ்வை அவர்கள் கொஞ்சமாகவே தான் நினைவு கொடுக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நிறைய இந்த நயவஞ்சகருடைய தொழுகைகளை பற்றி சொன்னாங்க. மோசமான அவர்கள் தொழுகையாளிகளாக இருப்பார்கள் என்ற விஷயத்தை எல்லாம் நிறைய நாங்கள் பார்க்குறோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பிறருக்கு விளம்பரத்துக்காக நீங்கள் ஒன்று செஞ்சீங்கன்னா நாளைய மறுமையில் அல்லாஹ் உங்களுக்கு கேவலப்படும். நீ இதுக்கு தான் செஞ்சா, எனக்காக செய்யலை என்று அந்த மக்களுக்கு முன்னால் நீ மக்களுக்கு தான் செஞ்சா, நீ பேர் வாங்கத்தான் செஞ்சா என்று அல்லாஹ் அவனை மறுமையில் விளம்பரப்படுத்துவான். பிறருக்கு நீங்க காட்டுவதற்காக செஞ்சா, நீ காட்டுவதற்காகத்தான் செய்திருக்கிறாய் என்பதை அல்லாஹு தஆலா மறுமையிலே வெளிப்படுத்தி விடுவான். புகாரில் 6499 இலக்கத்தில் நாங்கள் பார்க்கிறோம். எனவே தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பிறருக்கு காட்டுவதற்காக நீங்கள் இபாதத்து செஞ்சு அந்த இபாதத்தில் இன்னொருத்தனோடு நீங்க கூட்டாக்கினா நீங்க செய்யற இபாதத்தையும் நீங்க யாரை கூட்டாக்கினீங்களோ அவங்களே நாங்கள் விட்டுருவோம். எப்படி சொன்னாங்க? அல்லாஹ் சொல்கிறான், அன அக்ன ஷுரக்கா அனி ஷிர்க், இபாதத்தில் எனக்காகத்தான் செய்யணும், பிறருக்காக நீங்கள் காட்டுவதற்காக செய்கிற அந்த இபாதத்தையும் அந்த ஷிர்க்கையும் நான் விட்டு விடுவேன். மன் அமில அமலன் அஷ்ரக ஃபீஹி மஅய கைரி, யார் என்னோடு இன்னொரு நபரை கூட்டாக்குறான், இன்னொருத்தன் பார்க்கணும் இன்னொருத்தனுக்காக என்று நீங்கள் இஹ்லாஸ் இல்லாமல் செய்தால் தரக்குஹு வ ஷிர்கஹு, அவனையும் அவனுடைய ஷிர்க்கையும் நான் விட்டு விடுவேன் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அல்லாஹ் சொன்னதாக சஹீஹ் முஸ்லிமில் இந்த செய்தி பதிவாக இருக்கிறது. எனவே தான் அல்லாஹ் சொல்றான், எப்படி சொல்றான்? அதாவது மன் கான யர்ஜூ லிகா ரப்பிஹி, யார் தன்னுடைய ரப்பை சந்திக்க வேண்டும் என்று நினைக்கிறாரோ ஃபல்யஅமல் அமலன் சாலிஹன், அவர் சாலிஹான நல்லமல் செய்யட்டும். வலா யுஷ்ரிக் பி இபாதத்தி ரப்பிஹி அஹதா, தன்னுடைய இபாதத்தில் யாரையும் கூட்டி சேர்த்து விட வேண்டாம் என்று
அல்லாஹு தஆலா சொல்கிறான் என்பதை பார்க்கும். எனவே ரியாவுக்காக நம்ம எதையுமே செய்யக்கூடாது, முகஸ்துதிக்காக, அடுத்தவன் பார்க்குறாங்கிறதுக்காக. அல்லாஹ் சொல்றான் வலா தகூனு கல்லதீன ஹரஜூ மின் தியாரிஹிம் பத்ரன் வரிஆ அன்னாஸ், பெருமைக்காகவும் மக்களுக்கு காட்டுறதுக்காகவும் வீடுகளை விட்டு போருக்கு செல்பவர்களைப் போல நீங்கள் ஆகிவிடாதீர்கள். அப்ப இந்த மாதிரி செயல்கள் மூமின்கிட்ட வரக்கூடாது, கூடாது என்பதை அல்லாஹ் இந்த வசனங்கள் மூலம் நமக்கு எச்சரிக்கை செய்கிறான். எனவே அவர்கள் தங்களது செயல்களை பிறர்களுக்கு காட்டுகிறார்கள். அற்பமான பொருளாதாரத்தை, அற்பமான உபயோகிக்கக்கூடிய பொருளை, ஒரு வாளிய அல்லது ஒரு மண்வெட்டிய அல்லது ஒரு கோடரிய அல்லது ஒரு தும்புத்தடிய, அற்பமானதை நம்ம பிறர் நம்மகிட்ட கேட்கும்போது கொடுத்துரும். அது என்ன சரி நடந்தாலும் பிரச்சனை இல்லை, நம்ம வாங்கலாம். இதெல்லாம் அற்பமான பொருள், சீசி எனக்கு தேவை. ஒரு ஆள் வீடு பக்கத்து வீட்டிலேருந்து திடீர்னு இந்த வெள்ள அனர்த்த நேரத்துல எல்லாம் கேட்பாங்க, கொஞ்சம் மண்வெட்டியை தாங்க, எங்களை வீட்டுக்குள்ள தண்ணி வீட்டுக்குள்ள வச்சு. அவருக்கு எந்த தேவையும் இல்லை, நேரம் நமக்கு நாளைக்கு தேவைப்படலாம், நாளை ரெண்டு தேவைப்படலாம், இதை கொடுத்தா என்ன சரி உடஞ்சா நான் எங்க வாங்குறேன், இல்லை என்கிட்ட மண்வெட்டி இல்லை, நான் எனக்கு ஒரு வேலை இருக்குது. இந்த மாதிரி அல்லாஹ் சொல்றான் மறுமையை நம்பாதவன் தான் இதை செய்யறான், நயவஞ்சகன் தான் இதை செய்யறான். அற்பமாக உபயோகிக்கக்கூடிய பொருள்களையே மக்களுக்கு கொடுக்காமல் அவன் தடுக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா 7வது வசனத்தில் சொல்றான். இதுல முக்கியமா 2 விஷயத்தை பார்க்கணும். அற்பமான கொஞ்சம் தண்ணி தாங்களே அப்படின்னா கப்பு ஊத்தியா போயிருந்து தண்ணி இல்லைன்னு அனுப்பிடுறான். ஏன்னா என்னத்துக்கு தண்ணி கொடுக்கல, அது கொடுத்தா அந்த கப்பெல்லாம் ஊத்தியா போயிடும், அவன் கையால் பிடிப்பான், அவன் சேர்த்து கையால் பிடிப்பான் அப்படின்றான். எவ்வளோ பெரிய விஷயம். நீங்க கொடுக்காததால ஏதாவது ஒரு உயிரிழப்பு ஏற்படும். சில நேரங்களில் அவசரத்துக்கு உங்கள்கிட்ட தண்ணி குடிக்க கேட்பான், நீங்க கப்பு வெளியே போயிடும், இல்லாட்டி தண்ணி குறைஞ்சிறதுக்காக நீங்க தண்ணியை கொடுக்காம மௌத்தாப்பான நீங்கள் பாவிகள் என்று உலமாக்கள் சொல்றாங்க. சிலது அற்ப பொருளை கொடுக்காட்டி உயிர் சேதமோ வராது, நீங்க கயிறை இழந்து போவீங்க. ஆனா சில நேரங்களில் உயிர் ஆபத்தான ஒரு இக்கட்டான ஒரு கட்டத்தில் உங்களோட அற்ப பொருள் மூலம் தான் அவனோட உயிர் காக்கப்படுமாக இருந்தால் அந்த நேரத்தில் நீங்க கொடுக்கலாம், நீங்களும் பாவி. ஷேக் ஹுசைமின் ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய தஃப்சீரில் இதை மிக அழகாக சொல்கிறார்கள். எனவே ஒரு மூமினை பொறுத்தவரை அற்பத்தனமாக அவன் இருக்க மாட்டான். சின்ன சின்ன பொருளை எல்லாம் ஒளிச்சு வச்சுக்கிட்டு மறைச்சு வச்சுக்கிட்டு அதை ஒருத்தன் கேட்குற நேரத்தில் அதை கொடுக்காம அதை தடுக்கிறவனாக ஒரு மூமின் இருக்க மாட்டான். யார் அப்படி இருப்பானா நயவஞ்சகம். ஏதாவது நம்மளுக்கு தேவையான ஒரு பொருளை கேட்குறாங்க, இருந்தாங்க அவங்க கேட்க முன்னுக்கு இருந்தாங்க, எங்கிட்ட மண்வெட்டிக்கு தரவா, இந்த சவலிக்கு தரவா, குடலிக்கு தரவா, இருந்தாங்க என்ன இது உங்களுக்கு என்ன வேணும், சமைக்கிறதுக்கு என்ன சரி தேவை, அந்த எங்கிட்ட இது கொண்டு போய் சமைச்சு. இது மாதிரி தான் ஒரு மூமின் தாராளமாக இருப்பான். இது நயவஞ்சகருடைய குணம் என்ன, அற்பமானதையே ஒளிச்சு வச்சுக்கொள்வாங்க. சில ஆட்களை பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன அற்பமான சொப்பின் ஒரு சாதாரணமான இந்த பேக்கில் வாங்க, இதில் 2 பேக் ஒரு பேக் ஒன்று தாங்களா, என்ன சரி இல்லை எங்கிட்ட பேக் இல்லைம்மா. அந்த அற்பம் ஒரு 5 பைசா பில்ஸ் கூட அது இருக்காது, ஒரு 10 பைசா கூட இருக்காது, அதை கூட ஒளிச்சு வச்சிருப்பாங்க. இது நயவஞ்சகருடைய குணம் என்பதை இந்த குர்ஆன் வசனம் நமக்கு சொல்லும். எனவே அற்பமான புழங்கக்கூடிய பொருட்கள் யாராவது கேட்டால் அதை தடுக்கிறாங்கன்னா அவர்கள் நயவஞ்சகர்களாக இருக்கிறார்கள் என்பதற்கான ஒரு அடையாளமாக நாங்கள் இதை பார்க்கலாம். இது நிறைய இந்த மாதிரி விஷயங்களை நம்ம படிக்கலாம். எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த சூரா அல் மாஊன் என்ற இந்த அத்தியாயம் நான் ஏற்கனவே சொன்னது போல மறுமையை மறுக்கக்கூடியவர்களது மோசமான குணங்களை நமக்கு சொல்லி காட்டுகிறது. மறுமையை மறுக்கக்கூடியவர்கள் எப்படி இருப்பாங்க? அதில் முதலாவது, அவங்க அனாதையை விரட்டுவாங்க, ஏழைகளுக்கு உணவு கொடுக்குமாறு அவங்க தூண்ட மாட்டாங்க, தொழுகையில் மிகவும் பலவீனமாக பொதுபோக்காக நயவஞ்சகர்களும் ஒரு வகையில் அவங்க மறுமையை மறுக்கிறவங்க தான், அவங்க வெளிப்படையில் தான் மக்களை ஏமாத்துறாங்க. அவர்களும் கிட்டத்தட்ட காவிர்கள் தான். ஏன்னா இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன் நார் அல்லாஹ் சொல்றான். நயவஞ்சகர்கள் நரகத்தில் அடித்தட்டில் இருப்பாங்க, அவர்களுக்கு யாரும் உதவி செய்ய மாட்டாங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். எனவே இந்த வசனங்களை நாம் சிந்தித்து உணர்ந்து வாழ்க்கையிலே படிப்பினை பெறக்கூடியவர்களாக என்னையும் உங்களையும் அல்லாஹ் ஆக்கியல் புரிவானாக. ஆதாமா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.